இப்பொழுது மருத்துவர்கள் உங்களை குணமாக்குவார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நோய் நொடிகள் உங்களுக்காக இறைவன் சோதனையாக விதித்திருப்பதாகும். நம்முடைய தீமையான குணங்களின் காரணமாக மனதில் குணம் கெட்டுவிட்டதன் காரணமாக உடல் குணம் கெடுகிறது. உடல் நலன் கேடு ஏற்படும் பொழுது குணமடைய பிரார்த்தியுங்கள் என்று நாம் கூற கேள்விப்பட்டிருப்போம். நான் குணமடைவதற்காக பிரார்த்திக்க வேண்டுகிறேன். குணம் என்பது மனம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதன் காரணமாக மனதால் நாம் குணம் பெறும் வரையில் எந்த ஒரு மருத்துவரும் உங்களை குணப்படுத்த முடியாது. அலோபதி ஆகட்டும், அக்குபங்க்சர் ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், சித்தாவாகட்டும், இயற்கை மருத்துவமாகட்டும், இறை வழி மருத்துவமாகட்டும், இறைவன் உங்களை நாடினால் தவிர நீங்கள் குணமடைவதற்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடையாது. இங்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு அறிவிக்கப்படுவதெல்லாம் குணம் அடையக்கூடிய வழிகள் தான். மனம் குணமடையக்கூடியதும் மனம் மேன்மை அடையக்கூடியதுமான வழிகள் இங்கு அறிவிக்கப்படுகின்றன தவிர இதன் பிறகுதான் உங்களுக்கு வைத்தியம் என்ற ஒன்று பார்க்கப்படுகின்றது. யார் மீட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லையோ, குணம் என்றால் என்ன என்பதை தெரியாமல் நான் இறை வழி மருத்துவத்தில் சுகமடைய வருகின்றேன் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு வைத்தியம் கிடையாது. இங்கு என்ன நடக்கிறது, எப்படி என்னுடைய நோய்கள் குணமாகும் என்பதை அறியாமல் அவர்களுக்கு வைத்தியம் இல்லை என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். குணம் என்பது இறைவனுடைய நற்குணங்களாகும். என்னுடைய நற்குணங்கள் என் இறைவனிடமிருந்து எனக்காக என் ஆன்மாவில் அருளப்பட்டதாகும். அந்த நற்குணங்கள் பாதிக்கப்படும் பொழுது, அந்த நற்குணங்களுக்கு எதிராக நான் என் மன இச்சைகளில் செயல்படும் பொழுது என் ஆன்மா எனக்கு அறிவிக்கின்றது, உங்களுடைய இயற்கை குணத்திற்கு, இறை குணத்திற்கு இறைவன் எந்த நற்குணங்களை அருளினானோ அதற்கு மீறி நீங்கள் செயல்படுகிறீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இயற்கைக்கு, நற்குணங்களுக்கு, இறைவன் விதித்துள்ள குணங்களுக்கு மாறாக செயல்படுகிறீர்கள் என்று உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு அறிவிக்கிறது, இறைவனுடைய அனுமதியை கொண்டே. இது மனசாட்சி என்னை குத்துகிறது, மனசாட்சி என்னை சுட்டி காட்டுகிறது என்று நாம் கூறுவோம். எப்படி அது? நான் ஒரு தவறு செய்யும் பொழுது நிச்சயமாக அது தவறு என்று எனக்கு படுகிறது. எப்படிப்படும்? மன இச்சைகள் ஒருபுறம் என்னை தவறான பாதைக்கு எடுத்துச் செல்கின்றன. ஒவ்வொருவரும் தவறு செய்யும் பொழுது அவர்களுடைய தவறுகளை நிச்சயமாக உணர்ந்துதான் செய்கிறார்கள். மனசாட்சிக்கு விரோதமாக அல்லது மனசாட்சியை அவர்கள் புறக்கணித்தவர்களாக, அலட்சியப்படுத்தியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறை செய்கின்றார்கள். தவறு செய்த பிறகு நான் தவறு செய்து விட்டேனே என்று வருந்துகின்றார்கள். அந்த வருத்தம் பாவ மன்னிப்புக்குரியதாக ஆகிறது. என் பாவங்களை மன்னித்து விடு இறைவனே என்று கேட்பது பாவ மன்னிப்பல்ல. பாவத்திற்காக வருந்துவது, பாவம் செய்துவிட்டேனே என்று வருந்துவதும், பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியுமா என்று வருந்துவதும் கூட. நாளைக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று கூறுவதற்கில்லை. இறைவன் என்னை பாதுகாத்து கொண்டால் நான் பாவ காரியங்களில் இறங்காமல் இருப்பேன் என்று நாம் கருத வேண்டும். நம்மில் எவரொருவரும் நம்மை பரிசுத்தமானவர்கள் என்று கூற வேண்டாம் என்றுதான் இறைவன் கூறுகின்றான். நாளைக்கு நான் ஒழுங்காக இருப்பேன் என்று கூற வேண்டாம். இறைவன் நாடினால் நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள். எனவே இறைவனுடைய நாட்டத்திற்கு உரியவனாக நான் மாற வேண்டும். இறைவனுடைய நாட்டத்திற்கு உரியவனாக நான் மாறும் பொழுது இறைவன் நாடினால் நான்
அவனுக்கு உரிய வாழ்க்கையை மேற்கொண்டவனாக இருப்பேன், அவனுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையில் நான் அமைந்தவனாக இருப்பேன் என்று உங்களுடைய எண்ணங்களின் மீது நீங்கள் நன்னம்பிக்கை கொள்ளுங்கள். இது யாருக்கு சாத்தியம் என்றால், தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று யார் சொல்லிக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு மட்டுமே இறைவனுடைய நாட்டம் உரியதாக இருக்கின்றது. இவர்களே பணிவுடையவர்கள், இவர்களே பெருமை கொள்ளாதவர்கள். என் இறைவனே, நான் செய்த பாவங்களுக்காக நீ என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக, இன்னும் செய்யப்போகும் பாவங்களிலிருந்து நீயே என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. நம்முடைய நிலை இதுதான். பாவங்கள் செய்வது நம்முடைய மன இச்சைகளுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது. நாம் மன இச்சைகளின் மீது நிச்சயமாக தவறிவிடுவோம் என்பதை நீங்கள் இன்று அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய நாட்டத்திற்கு உரியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் இறைவன் உங்களுடைய எண்ணங்களை பற்றி தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கின்றான், உங்களுடைய இயற்கையை பற்றி தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கின்றான். உங்களை நீங்கள் தூய்மையாளர்கள் என்று கூறிக்கொள்ள வேண்டாம். இறக்கும் வரையிலும் நீங்கள் தூய்மையானவர்கள் இல்லை, இருக்க முடியாது என்று நாட்டத்திற்குரியவராக இருந்தால் தவிர என்பது இறைவனுடைய எண்ணமாக, உங்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் கொண்டவனாக, நல்லுபதேசங்களாக இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எனவே நான் இன்று தூய்மையானவன் இல்லை என்று இறைவன் எனக்கு அறிவித்து விட்டான். இறைவன் நாடினால் தவிர நான் தூய்மையாளனாக இருக்க முடியாது என்பதையும் நான் அறிய வேண்டும். இப்பொழுது நான் பிறரை பற்றி எந்த விதமான அவதூறையோ தவறையோ பேசக்கூடாது. எவ்வளவுதான் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயமும் அக்கிரமமும் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் நாடினால் தவிர நான் அதை செய்யாமல் இருக்கவில்லை. இறைவன் நாடியிருந்தால், என்னை கைவிட்டிருந்தால் நான் அதைவிட மோசமான காரியத்தில் நான் ஈடுபட்டிருப்பேன் என்பதை பற்றி இறைவனுக்கு நீங்கள் நன்றியோடு நினைவு கூறுவீர்களானால், பிறருடைய செயல்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். பிறருடைய குணங்களை பற்றி நீங்கள், அவர்களுடைய கேடுகளை பற்றியும் நீங்கள் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அவர்களுடைய கேடுகளை பற்றியும் பாவங்களை பற்றியும் நீங்கள் துருவி ஆராயவும் கூடாது. யாருடைய இதயத்தில் இறைவன் அவர்களுடைய குற்றங்களை மறைத்தானோ அதனை வெளிக்கொண்டு வருவது உங்களுக்கு ஆகமானதல்ல. இறைவன் மறைத்ததை நீங்கள் வெளியாக்க முடியாது. சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயிக்க முடியாது. உங்களுடைய சந்தர்ப்ப சாட்சியங்கள் உண்மையை நிச்சயமாக வெளிக்கொண்டு வர முடியாது. சந்தர்ப்ப சாட்சியங்களில் ஒருவன் கொலை செய்து விட்டான், கொலை செய்தவன் போய்விட்டான், கத்தியை உரியவன் அங்கிருக்கிறான். இப்போது சந்தர்ப்ப சாட்சியம் என்ன கூறும்? கொலை செய்தவன் கத்தியை பாய்ச்சி விட்டு ஓடிவிட்டான், காப்பாற்ற வந்தவன் கத்தியை உருவினான். பார்த்து விட்டவர் என்ன கூறுவார்கள்? யார் கத்தியை உருவினானோ அவருக்கும் குத்தப்பட்ட அந்த மனிதருக்கும் இடையே ஏற்கனவே மிக பெரும் பகைமை இருந்திருக்கலாம். சந்தர்ப்ப சாட்சியங்கள். எனவே உனக்கும் அவனுக்கும் பகைமை இருந்திருக்கின்றது. நேற்று கூட நீ சொன்னாய், உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னாய், என்று கத்தியோடு உன்னை பிடித்து விட்டேன், எனவே நீ குற்றவாளி. மனிதர்களுடைய தரித்திரம் பிடித்த அறிவும், மனிதர்களுடைய கண்களும் காதுகளும் சமயங்களும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நிச்சயமாக உண்மையை உங்களுக்கு அறிவிக்காது. எந்த சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டும் இறைவனிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். மனிதர்களிடம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு இதுதான் நடந்திருக்கும் என்று யூகம் செய்ய வேண்டாம். கற்பனைகளில் அது ஆகிவிடும். பெரும்பாலாக நீங்கள் யூகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தீமையைத்தான் உங்களுக்கு அதிகமாக்குகிறது தவிர நன்மை அதிகமாக்கவில்லை. சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களையும் கொண்டு, சான்றுகளையும் ஆதாரங்களையும் கொண்டு ஒருவருடைய இருதயத்தில் இறைவன் எதை மறைத்தானோ அதனை நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் வெளிக்கொண்டு வருவீர்களானால் நிச்சயமாக அவர்கள் மறுப்பார்கள், நான் செய்யவில்லை என்று மறுப்பார்கள். அவர்கள் மீது குற்றமில்லை. அவர்களை சத்தியம் செய்ய சொல்வீர்களானால் உங்கள் மீது அது பாவமே தவிர அவர்கள் மீது பாவமில்லை. தன்னுடைய உயிருக்கஞ்சி அவர்கள் தங்களுடைய இறைவன் மறைத்ததை அவர்கள் பாதுகாத்தார்கள். அவர்கள் மீது நன்மை, உங்கள் மீது கெட்டது. எதை இறைவன் மறைத்தானோ உங்கள் கண்களுக்கு நீங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது அவர்கள் மறைக்கின்றார்கள், இல்லை என்று மறைக்கின்றார்கள். எது சரி எது தப்பு? இப்போ யார் இறைவனுடைய காரியத்தை செய்வது, யார் இறைவனுடைய காரியத்துக்கு புறம்பாக அவர்களை நிர்பந்திப்பது? மனதில் மறைத்திருக்கக்கூடிய உண்மைகளை வெளிக்கொண்டு வர யார் பிரயத்தனப்படுகின்றார்களோ, யார் சந்தர்ப்பங்களையும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் கொண்டு அவர்களை பிடிக்க நாடுகின்றார்களோ நிச்சயமாக மிக பெரும் பாவமான காரியத்தின் மீது அவர்கள் இருக்கின்றார்கள். பிறரை பற்றிய குற்றங்களையும் குறைகளையும் நாம் கூறிக்கொண்டிருக்கும் வரையில் உங்களுடைய குணநலம் கெடுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.
பிறரை பற்றிய குற்றங்களை நாம் குறித்திரிவதும், பிறருடைய பாவங்களை பற்றி நாம் பிறருக்கு எத்தி வைப்பதும், அதை பறைசாற்றுவதும் பரப்புவதும் உங்களுடைய கேடுகளாக, நாளைய வாழ்க்கையினுடைய மோசமான விளைவுகளாக வர இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்று என்னுடைய நோய்களுக்கு காரணம் மருத்துவனாக இருக்கக்கூடிய நிலையில் எதற்குமே காரணம் தெரியாது. எவ்வளவோ காரணங்கள் இருக்குது என்று கூறுவேனே தவிர எந்த ஒரு காரணத்தையும் இதுதான் இந்த நோய்க்கு காரணம் என்று என்னால் கூற முடியாது. அவ்வாறு கூறி அதை நான் குணமாக்குவதற்கு சக்தி படைத்தனும் அல்ல. தலைவலி எடுத்துக்கொள்ளுங்கள், குணமாக்குவதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. தலைவலி ஒரு வார்த்தைக்கு என்ன காரணங்கள் பார்க்கறது இவ்வளவு பெரிய புக்கு. தலைவலிக்குன்னு தனி ஸ்பெஷல் புக்கு, ஹெட்ஏக் ஸ்பெஷலிஸ்ட். இவர்கள் குணமாக்க மாட்டார்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருப்பார்கள். ட்ரீட்மெண்ட், கியூர் கிடையாது, ட்ரீட்மெண்ட் தான். வைத்தியம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுவார்கள். எனவே இவர்களுக்கு காரணமும் தெரியாது. சாதாரண தலைவலிக்கு காரணம் தெரியாது, ஒரு மூக்கு வலிக்கு காரணம் தெரியாது, ஒரு மூச்சு கஷ்டத்துக்கு சதை வளர்ந்துருக்குது, எலும்பு தேஞ்சிருக்குது, எலும்பு வளைஞ்சிருக்குது, அவ்வளவுதான். அது சரி பண்ணுங்க, திரும்பவும் அதே மூச்சு பிரச்சனை தான். கேட்டால் நான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. டான்சில்ஸ், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க. இந்த பேசிலஸ், இந்த பாக்டீரியா, அந்த வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள மருந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு, ஆனால் குணமாகாது. இறுதியாக டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்படியாக எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் குணம் என்பது கிடையாது. மாறாக எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வெட்டி எடுத்து விட்டால் சுகமாகி விட்டீர்கள். உறுப்பு இருந்தால் தானே நோய்க்கு, உறுப்பு இல்லை என்றால் நோய்க்கு எந்த விதமான வேலையும் இல்லை. எனவே உறுப்பை வெட்டி எடுத்து விடுகின்றோம். காரணம் என்ற ஒன்று மருத்துவத்திற்கு, எந்த மருத்துவத்திற்கும் சரி தெரியாது. ஆனாலும் ஏதோ செய்கிறோம் என்ற அடிப்படையில் தங்களுக்கு எதை பற்றிய அறிவில்லையோ அதை பேரறிவு கொண்டவர்களை போன்று எண்ணிக்கொண்டு தங்களை ஸ்பெஷலிஸ்டுகள் என்று சொல்லிக்கொண்டு மனிதர்கள் முன்பாக வீண் பெருமைக்கு உரியவர்களாக தங்களை ஆக்கிக்கொண்டு ஆணவத்திலும் அதிகாரத்திலும் அலிச்சாட்டியத்திலும் இருப்பவர்கள் தான் மருத்துவர்கள். அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி. ஏன் காரணம்? மனம்தான் நோய்களுக்கு காரணம் என்பது அறியாமையில் தான். எனக்கு கவலை ஏற்படுகின்றது, கவலைக்கு காரணம் வயிறு தான். வயிறுடைய செக்யூரிட்டி இல்லைன்னு நினைக்கும் போது கவலை வருது. நாளைக்கு வயிற்றுக்கு செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, இதுதான் கவலைக்கு காரணம். அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னா இது வரைக்கும் அப்பா எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா நாளைக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, அதை கொண்டுதான் கவலையை தவிர அப்பா இறந்ததை பத்தி கவலை கிடையாது. உண்மையான சுபாவம், கவலைக்குரிய சுபாவம் நெருக்கமானவர்கள் இறந்துவிட்டார்கள் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்பதும், நான் இஸ்ரூனாக இருக்கும் பொழுது இறந்துவிட்டால் என்னை யார் காப்பாற்றுவார் என்பதை பற்றியும் தான் கவலை. எனவேதான் வளர்ந்து விட்ட பெரியவர்கள் யார் தங்களுக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் இறந்துவிட்டால் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் தனக்கென்று ஒரு தொழில் இருக்கிறது, தான் பிடித்துக் கொள்ள முடியும். நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு எந்த விதமான உணவுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. எனவே கவலை என்பது சொற்ப நேரம் தான், பிறகு சென்றுவிடும். பெரும்பாலும் வயிற்றின் அடிப்படையை கொண்டுதான் கவலை. எனவே யாரும் நெருக்கமானவர்கள் இறந்துவிட்டால் அவர்களை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம், சாப்பிட்டால் தான் கவலை நீங்கும், வயிற்றுக்கு உணவு சென்றால் தான் கவலை நீங்கும். அவ்வாறு உடனடியாக சாப்பிட சொல்லவில்லை என்றால் கவலை நிரந்தரமாக தங்கிவிடும். அங்கு வயிற்று உபாதைகள் ஏற்படும். வயிற்றில் அல்சர் முதற்கொண்டு கேன்சர் வரையில் அவ்வளவும் ஏற்படும். மற்ற மருத்துவங்களுக்கெல்லாம் தெரிந்ததெல்லாம் வயிறு என்பது ஜீரணிக்கக்கூடிய உறுப்பு, அவ்வளவுதான். அவ்வாறல்ல. வயிறு என்பது இன்னொன்றுக்கும் காரணமாக அமைகிறது. கவலை என்ற அந்த உணர்வை தோற்றுவிக்கிறது. உங்களுடைய கவலை நீங்க வேண்டும் என்றால் வயிற்றுக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு கவலை கிடையாது. ஒவ்வொரு உறுப்புக்கும் மனநிலை என்று ஒன்று இருக்கின்றது, அது குணமாகும். அந்த மனநிலை குணமானால் உறுப்புகள் குணமாகும், உறுப்பில் உள்ள நோய்கள் குணமாகும். மனநிலையை குணமாக்குவது எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையான மனநிலையை கடைபிடிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு மனநிலை குணமாகும். பிறருடைய குற்றம் குறைகளை நீங்கள் சொல்லாத வரையில் உங்களுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ உங்களுடைய உடல் நலனுக்கோ எந்த விதமான பாதகமும் இல்லை.
எப்பொழுது நான் பிறருடைய குறைகளையும் குற்றங்களையும் சொல்லித் திரிகின்றேனோ அங்குதான் உங்களுடைய கேடுகள் ஆரம்பமாகின்றன. உடல் நலக்கேடு மட்டுமல்ல, சமுதாய கேடுகள், பொருளாதார கேடுகள், அனைத்து கேடுகளும், வறுமை இறுதியாக உங்களை வாட்டும். நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் இறைவன் உங்களை நிச்சயமாக பிடிப்பான், உங்களுடைய மனநலக்கேடுகளின் காரணமாக. பிறருடைய குற்றங்களை நீங்கள் துருவி ஆராயக்கூடாது. பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்து பழக வேண்டும். உங்களுடைய குற்றங்களுக்காக உங்களை இறைவன் பிடிப்பதாக இருந்தால் இந்த நாளில் இது நேரம் இது காலம் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து அது ஒரு வரலாறாக ஆகியிருக்கும். பலரும் உங்களை பற்றி பலவிதமான கதைகளை சொல்லிக்கொண்டு உங்களை தூற்றிக் கொண்டிருப்பார்கள். அப்படியும் உங்களுடைய நிலைமையை இறைவன் மாற்றியிருக்க முடியும். உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக உங்களை பிடிப்பதானால் உலகில் ஒருவருமே மிஞ்ச மாட்டீர்கள். எனவே இறைவன் மன்னித்தான். நீங்கள் உங்களுடைய நிலை என்ன என்று கேட்கிறேன். நான் மன்னித்தேன், எனவே அதனை நான் நெஞ்சத்தில் மறைத்தேன். நீங்கள் யார் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு? முடிந்தால் வெளிக்கொண்டு வாருங்கள். நெஞ்சத்தில் மறைவாக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் வெளிக்கொண்டு வருவது இறைவனுக்கு எதிராக சவாலாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் ஆணவத்துடன் செயல்படுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எவரொருவரும் இருதயத்தில் ஒன்றை மறைத்து நான் செய்யவில்லை என்று கூறும் பொழுது இறைவன் உங்களை அதன் அளவில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கின்றான். நான் மறைத்ததை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியாது என்று. அதையும் மீறி வெளிக்கொண்டீர்களானால் உங்களுடைய குணநலன்கள் கெடுகின்றன. அங்கு உங்களுடைய தீமைகளில் ஒன்றை நீங்கள் எதிர்நோக்கியிருங்கள். உங்களுடைய உடல்நலக்கேடுகளில் ஒன்றை நீங்கள் எதிர்நோக்கியிருங்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த வகையான தீமைகளிலிருந்து விலகுவீர்களானால் பெரும்பாலான உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களோ நஷ்டங்களோ ஏற்படாது என்பதன் மீது இன்று நீங்கள் அமைதியடைய முடியும். உங்களுடைய ஒரு நன்மைக்குரிய நல்லுபதேசம் என்று எச்சரிக்கையும் கூட, பிறருடைய மனதில் இருப்பதை நீங்கள் துருவி ஆராயக்கூடாது. அது இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு ஒப்பானதாகும். இறைவனுடைய உதாரணம். பிறருடைய குற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பது இறந்து போன தன்னுடைய சொந்த சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு ஒப்பாகும். அதில் இவர்கள் இன்பம் காண்கிறார்கள். இருதயத்தில் மறைத்திருப்பது இறைவன் மட்டுமே அறிகின்றான். எப்பொழுது மறைத்தானோ நீங்கள் வெளிக்கொண்டு வர உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அதில் உங்களுக்கு நன்மைகளும் இல்லை, தீமைகளை தவிர என்பதை இன்று நாம் உணர்ந்து கொள்வோமேனால் நாளைய வாழ்க்கையை பற்றி என்னுடைய அமைதி என் மனதில் இன்று நிலைபெற வேண்டும் என்று நான் விரும்புவேனேயானால் பிறரை பற்றி இதுவரையில் நான் குற்றங்கள் குறைகள் கூறியதை பற்றி மன்னிப்பு தருகின்றேன். என் இறைவனே, யாரை பற்றியெல்லாம் நான் குற்றங்குறைகள் கூறினேனோ என்னை நீ பொறுத்தருள்வாயாக, என் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்போன் என்பதன் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இனியும் இவ்விதமான பாவங்களின் மீது நான் தொடராமல் நீ என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த வகையில் என்னுடைய பாவங்களின் மீது நான் அதிகமாகி விடாமலும் நான் அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியவனாகவும் என்னை நீ அமைப்பாயாக. உன்னிடமே நான் திரும்புகின்றேன். இது அழகான பிரார்த்தனையாகும். எனக்கு வயிற்றில் புண் வந்துவிட்டது, குணப்படுத்து. என் கை கால்கள் இயங்கவில்லை, குணப்படுத்து. இது பிரார்த்தனை அல்ல. இந்த பிரார்த்தனை இறைவனிடம் செல்லவும் செல்லாது. உங்களுடைய தீமைகளின் காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணம் கெட்டால் உங்களுடைய உடல்நலம் கெடும். அதற்கு உதாரணமாக கவலை என்ற குணத்தை கூறினேன். ஏன்? இறந்து விட்டவர்கள், அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் பெரும் துக்கத்தில் இருக்கும் பொழுது சாப்பிட்டுத்தான் ஆகணும், சீக்கிரமாக சாப்பிடணும். அந்த அளவுக்கு கவலை நீங்கும், குணம் மாறும். கவலை என்ற குணம் நீங்குவதற்கு பிறருக்கு நீங்கள் உணவளித்தும் பழகுங்கள். உங்களுக்கு மட்டுமே உணவு என்று இல்லாமல் பிறருக்காக உணவளித்து பழகுங்கள். நாளை வாழ்க்கையில் கவலை என்று ஒன்று இருக்காது. உங்கள் மனம் யாரிடம் இறங்குகிறதோ, யாரை பார்த்ததும் மனம் கொஞ்சம் உங்களுக்கு இரக்கம் ஏற்படுதோ அவர்களுக்கு உணவளியுங்கள். போதுமானது. நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு உத்தரவாதம். தங்களுக்கு துன்பமான நிலையில் இருந்தாலும் நாளைய வாழ்க்கைக்காக நீங்கள் சேமித்து வைப்பது உங்களுடைய இரக்கமும் பொறுமையும் மட்டும்தான். உங்களுடைய நிலைப்பாட்டின், உங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்றைய நிலைப்பாடு கொண்டு நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கைக்காக துன்பமான நிலையிலும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவளியுங்கள், செலவு செய்யுங்கள், உங்களுக்குள் உதவி கொள்ளுங்கள்.
உணவளியுங்கள், அல்லது இறைவன் உங்களுக்கு இன்று விட்டு வைத்திருக்கின்றானே ஒரு சொற்பமான செல்வம், அதில் துன்பம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களே, அதிலிருந்து செலவு செய்யுங்கள். இறைவனிடம் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதில் ஒரு பாகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செலவு செய்யுங்கள், நான் தருகிறேன். அவ்வளவு. என் மீது இரக்கம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால், பிற மனிதர்கள் என்னை மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் மேல் இரக்கமே இல்லை நினைப்பீங்கன்னு சொன்னா, இரக்கம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். பாவத்திற்குரிய ஒரு மனிதனாக நான் வாழ விரும்பவில்லை, பரிதாபத்திற்குரிய ஒரு மனிதனாக நான் வாழ விரும்பவில்லை. இப்பொழுது மற்ற மனிதர்கள் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால், எதனை நீங்கள் இறைவனிடம் விரும்புகின்றீர்களோ அது உங்களிடம் இருக்கின்றது. அந்த இரக்கம் என்ற குணத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள், அதனை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். பிற மனிதர்கள் மீது இதுவரை இரக்கத்தனமாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கத்துடன் கனிவோடு அவர்களை நோக்குங்கள். நல்ல பேச்சையே பேசுங்கள், சமாதானத்திற்குரிய பேச்சை நீங்கள் பேசுங்கள். இப்பொழுது இறைவனிடமிருந்து இன்னும் ஏராளமாக உங்களிடம் இறங்குகிறது. என்ன? பிறர் உங்களை பற்றி இரக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்கிறது. எனவே நீங்கள் இரக்கம் என்ற அந்த குணத்தை இன்னும் அதிகமாக்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யாருக்கு இறைவன் நாடுகின்றானோ அவர்களை உங்களை விட்டு விடுவித்து விடுகின்றான். எனக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், என்னுடைய தொழிலில் எனக்கு அவர் உதவியாளர். அவர் என்னிடமிருந்து தொழில் கற்றுக்கொண்டு விட்டார். கற்றுக்கொள்ளும் வரையில் எனக்கு அடிமை, நான் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இணையாக அவன் முதலாளி. அந்த அடிமையை விடுதலை செய்யுங்கள். உங்களிடமே வைத்துக் கொண்டு துன்புறுத்த வேண்டாம். முடிந்தால் அவனுடைய சொந்தமான தொழிலுக்கும் உதவி செய்யுங்கள். இறைவனிடமிருந்து உங்களுக்கு இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. ஆனால் நாமோ எவன் ஒருவன் என்னிடம் வேலையை கற்றுக்கொண்டு சென்று விட்டானோ அவனை கவிழ்ப்பதில் குணமாக இருக்கின்றோம், ஒரே எண்ணமாக இருக்கின்றோம். அந்த குணத்தை கொண்டவர்களாக இருக்கின்றோம். நாம் என்னை விட்டும் என்னிடம் கற்றுக்கொண்டு என்னை விட்டும் சென்று விட்டான், தனியாக ஆரம்பித்து விட்டான், எனக்கு போட்டியாக என்று. அவ்வாறல்ல. அவன் சுதந்திரம் அடைந்து விட்டான், அடிமைத்தனத்திலிருந்து கற்றுக்கொண்டு விட்டான், இப்பொழுது சுதந்திரம் அடைந்தவன். அவனுக்குரிய சுதந்திரத்தை கொடுங்கள். இறைவன் இன்னும் உங்களை சுதந்திரமானவர்களாக ஆக்குவான், இன்னும் அதிகமாக. நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் வரும் என்பதை அறியுங்கள். எனவே ஒரு அடிமையை விடுதலை செய்வது என்பது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யாருக்கு இறைவன் நாடுகின்றானோ அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். உங்களுடைய வேலையால் உங்களிடமிருந்து தொழிலை கற்றுக்கொண்டு உங்களுக்கு அடிமையாக இருந்த அவன் விலகும் பொழுது மனப்பூர்வமாக அவனுக்கு ஏதேனும் கொடுத்து விளக்குங்கள், அவனை சுதந்திரமாக்குங்கள். எவனொருவன் ஒரு அடிமையை விடுதலை செய்கின்றானோ நிச்சயமாக அவன் இறைவனுடைய பொருத்தத்திற்கு ஆளாகிவிட்டான். நீதிமான்களை இறைவன் நேசிக்கின்றான். சுதந்திரமானவர்களை அடிமைகளை வைக்கக்கூடாது. உங்களையும் உங்களை போன்றே சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சிறப்பானவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள். அவர்களுக்கு உரியதை கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு உரியதை இறைவன் தருவான். எனவே நீங்கள் உங்களுடைய நன்மையான குணங்களில் அதிகமாக வேண்டும். அந்த குணங்களின் காரணமாக உங்களுடைய உடல் நோய்கள், மனநோய்கள் நீங்கி உங்களுடைய பொருளாதாரம் சீரடைந்து நாளைய வாழ்க்கையை பற்றிய நிம்மதியும் அமைதியும் உங்களுக்கு இன்று ஏற்படும். அடிமைகளை நீங்கள் சுதந்திரமானவர்களாக மாற்ற வேண்டும் என்பது உங்கள் மீது இன்று விதிக்கப்படுகின்றது. அவர்களை போட்டியாளர்களாகவும் நீங்கள் அவர்களை கவிழ்க்கக்கூடியவர்களாகவும், என்ன செய்கிறேன் பார் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை நீங்கள் வீழ்த்துபவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக வேண்டாம். அடிமைகளை விடுதலை செய்வது என்பது இறைவனுக்கு நெருக்கமான ஒரு தளத்தில் உங்களை அமைக்கும். அங்கு இறைவனிடமிருந்து இன்னும் அதிகமான ஞானங்களும் பாக்கியங்களும் உங்களுடைய வாழ்க்கையை லேசாக்கும், துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். எனவே இறைவன் யாருக்கு நன்மைகளை நாடுகின்றான், யாருக்கு அவர்களுடைய வழியிலேயே அவர்கள் சம்பாதிக்க இருக்கக்கூடிய துன்பங்களின் மீது விட்டுவிடுகின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும். குணநலன்களை யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள மிக பெரும் அருள் ஞானங்கள், அந்த ஞானங்களை கொண்டு அவர்கள் எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லாமல் வாழ முடியும், சுதந்திர மனிதனாக வாழ முடியும். நான் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு இந்த கல்விக்கு அடிமையாக ஆகிவிட வேண்டாம். ஒரு வியாபார தந்திரத்தை நான் கற்றுக்கொண்டு இந்த வியாபார தந்திரத்திற்கு நான் அடிமையாகிவிட வேண்டாம்.
ட்ரேட் சீக்ரெட், இதை விட்டுட்டா எனக்கு வியாபாரத்துக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆகிட வேண்டாம். இவன் கற்றுக்கொண்டு சென்று விட்டான், இவன் என்னை கவிழ்த்திடுவான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இவ்வளவு உறுதியான ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், தன்மை இருக்கக்கூடிய நீங்கள், நேற்று கற்றுக்கொண்டு போனவன் உங்களை கவிழ்த்திடுவான் என்று எண்ணுகிறீர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் போலியானவர்கள். எனவே இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். என்னுடைய ஞானங்களுக்காக நான் திரும்புகின்றேன், என்றென்றும் குறைவில்லாத அந்த ஞானங்கள் எனக்கு தேவை என்பதன் மீது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். எந்த ஒரு மனிதனையும் நான் எனக்கு போட்டியாக ஒருபோதும் கருத மாட்டேன். எந்த ஒரு மனிதனும் எனக்கு தீங்கிழைத்துடுவான் என்று நான் நம்பவில்லை. எனவே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு நாடுகின்றான் என்பதை நீங்கள் அறியுங்கள். இந்த நிமிடமே உங்களுக்கு நன்மைகள் திரும்புகின்றன. இந்த நிமிடமே உங்களுக்கு நன்மைகள் திரும்புகின்றன. எனவே உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுவீர்களானால் நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள், உறுதியாகவும் காத்திருங்கள். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உங்களுடைய இறைவனம் ஏற்கனவே அனுமதித்து விட்டான். நீங்கள் உங்களுடைய மனதை நெருக்கடிக்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், விசாலமாக்குங்கள். யார் தன்னுடைய மன அமைதிக்காக தன்னுடைய இருதயத்தை விசாலமாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு இறைவன் மிக பெரும் ஞானங்களையும் நன்மைகளையும் ஏற்கனவே விதித்து விட்டான். அவன் தீர்மானித்ததை இன்னும் அவன் விசாலமாக்குகின்றான். நான் எவரையும் குற்றங்குறைகள் கண்டுபிடிக்க மாட்டேன். எனவே எவரொருவரும் என்னை பற்றி குற்றங்குறைகள் பேச மாட்டார்கள். அது மட்டுமல்ல, குற்றங்குறைகள் அற்ற பாதையில் என் இறைவன் என்னை அதிகமாக்குவான். குற்றமே கண்டுபிடிக்க முடியாத அந்த பாதையின் மீது அவன் என்னை அமைப்பான். நான் பிறரை குற்றங்குறைகள் சொல்லாதன் காரணமாக. யாரொருவர் குற்றங்குறைகள் பிறரை பற்றி சொல்கின்றார்களோ, அந்த குற்றங்குறைகளை பரப்புகிறார்களோ, அவர்கள் மீது சாபக்கேடு இருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை மிக பெரும் குற்றங்களை கொண்டு, மிக பெரும் கேடுகளை கொண்டு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதை நாம் அறிய வேண்டும். யார் குற்றங்குறைகள் கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை அறிந்து நீங்கள் அவர்களை விட்டு விலக வேண்டும். யார் பிறருடைய குற்றங்குறைகளை பாதுகாப்பார்களோ, ரகசியமாக்குவார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், இறைவனுக்கு அஞ்சியவர்கள், இறைவனால் வழிநடத்தப்பட்டவர்கள். இவர்களே நமக்குரியவர்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய நோய்கள் அனைத்திற்கும் குணம் ஒன்றுதான் முக்கியம் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். குணமடைய வேண்டும், நோய்களிலிருந்து குணமடைய வேண்டும். நோய்களுக்கு குணம் ஒன்றுதான் முக்கியம். இன்று நாம் பிறரை பற்றி பேசக்கூடிய புறம் பேசுதல் என்றால் என்ன? இல்லாதவங்களை பற்றி பேசுறது. இல்லாதவங்களை பற்றி பேசுறதா, இல்லாததை பற்றி பேசுறதா? இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறது பேரு புறம் பேசுறதா, இல்லாதவங்களை பற்றி பேசுறது புறம் பேசுறதா? இருந்தாலும் சரி, இல்லாததை பற்றி பேசுவது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது, கண்ணுக்கு எதிரிலே இருந்தாலும் எதிராக இருந்தாலுமே உங்களை பற்றி இல்லாத ஒன்றை, அறியாத ஒன்றை பற்றி பேசுவது புறம் பேசுவதாகும். எனக்கு பிடித்திருந்தால் அவரை பற்றி நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்தி பேசுவேன். அதிகப்படுத்துவது புறம் பேசுவதாகும். உண்மைக்கு புறம்பாக அதிகப்படுத்தி பேசுவதும் புறம் பேசுவதாகும். எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரிடம் இல்லாததை கொண்டு இன்னும் அதிகமாக்கி குற்றங்குறைகளை அவர்கள் மீது சுமத்தி பேசுவேன். உண்மைக்கு புறம்பாக பேசுவது புறம் பேசுவதாகும். ஒருவரை பற்றிய நன்மையை அதற்கு அதிகமாகவோ குறைத்தோ பேசுவது புறம் பேசுவதாகும். அது எதிரில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. புறம் பேசுவதை பற்றியும் இப்பொழுது நாம் அறிகின்றோம். எவரொருவரை பற்றியும் நாம் உண்மை நிலையை அறிய மாட்டோம். எனவே ஒருவரை புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். அவர்கள் செய்யும் காரியங்களுக்கு அவர்களுக்கு உதவியாளர்களாக இருங்கள். நன்மையான காரியங்களை செய்வர்களானால் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருங்கள். தீமையான காரியங்கள் உங்களுக்கு பட்டால் விலகிவிடுங்கள், அவ்வளவுதான். எனவே பிறரை பற்றிய ஒரு அபிமானத்தை கொண்டு பேசுவதும், பிடிக்காததை கொண்டு அவமானப்படுத்துவதும் புறம் பேசுவதாகும். பிறரை பற்றி கேலி பேசுவதும் புறம் பேசுவதாகும். பிறரை பற்றிய அவதூறை கூறி ஒரு சபையில் சிரித்து மகிழ்வது புறம் பேசுவதன் காரணமாகத்தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. 4 நண்பர்கள் இருந்தால் அவரிடம் இருக்கக்கூடிய 5வது நண்பர் இப்பொழுது இல்லையே, அவரை பற்றிய புறம் பேசலை கொண்டு அங்கு ஒரு ஹாஸ்யம், அவரை அவதூறு படுத்துவதை கொண்டு அங்கு ஒரு மகிழ்ச்சி, அவரை பற்றிய தவறான பேச்சை பேசுவதை கொண்டு அங்கு ஒரு சிரிப்பு. பிறரை பற்றி புறம் பேசுவதன் காரணமாகத்தான் சிரிப்பும் மகிழ்ச்சியும் உல்லாசமும் அங்கு இருக்கிறதே தவிர பிறரை பற்றிய நன்மையை பேசும் பொழுது நிச்சயமாக அந்த சிரிப்பு மகிழ்ச்சியும் இருக்காது.
ஏனென்றால் நன்மையை பேசினால் பொறாமை, பிறர் நன்றாக இருப்பதை கண்டு நமக்கு பொறுக்காது. பொறாமையின் காரணமாக நன்மையை பேசும்பொழுது அங்கு சுவையாக இருக்காது. ஆனால் ஒருவரை பற்றி கெட்டதாக பேசினால் நிச்சயமாக அங்கு சுவையாக இருக்கும். 4 பேர் அங்கு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த 4 பேர்களுடைய இன்னொரு நண்பரை பற்றி, இல்லாத நண்பரை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கேடாக. அதன் காரணமாக அங்கு சிரிப்பிருக்கின்றது. ஒருவரை மானக்கேடாக நாம் வர்ணிக்கும் பொழுதோ, அவருடைய மானக்கேடை நாம் பரப்பும் பொழுதோ அங்கு சிரிப்பும் உல்லாசமும் இருக்கின்றது. இத்தகைய சபையில் நாம் சேரக்கூடாது. புறம் பேசுவதன் காரணமாகத்தான் சிரிப்பு, ஒருவரை இகழ்வதன் காரணமாகத்தான் சிரிப்பு. ஒரு சர்க்கஸ்க்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய சித்திரக்குள்ளர்கள், டுவார்ஃப்ஸ், அவங்கள பார்த்து சிரிக்கணும். சிரிப்பு வரல, அதனால எட்டி உதைக்கணும். எட்டி உதைச்சா சிரிப்பு வரும். ஒருவரை இகழ்வதன் காரணமாக சிரிப்பு இருக்கிறது. எப்பொழுது ஒரு சபையில் சிரிப்பு இருக்கிறதோ அங்கு ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். பிறரை பற்றிய விமர்சனம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அந்த சபையில் இருக்கக்கூடாது. அந்த மனிதர்களையும் நாம் வெறுத்து பழக வேண்டும். நம்முடைய கேடுகளுக்கு காரணம் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் கூறுவீர்களே, இறுதியாக நீங்கள் பிடிக்கப்படும் பொழுது இந்த பாவங்களே எல்லாம் இதற்கு மேலான ஒரு பாவம் இல்லை. பிறரை குற்றங்குறைகள் சுமத்துவதை பற்றியும், பிறரை புறம் பேசுவது பற்றியும், பிறரை அவமானப்படுத்துவது பற்றியும், பிறரை கேலிக்குரியதாக ஆக்குவதை பற்றியும், கேளிக்கைகளை கொண்டு சிரிப்பும் கும்மாளமுமாக என்று இருப்பது நாளைய வாழ்க்கையினுடைய கேடுகளுக்கு ஆதாயமாகும். ஒவ்வொரு முறையும் நாம் தவறும் பொழுது அந்த தவறுகளிலிருந்து நாம் விலக வேண்டும். இப்பொழுது நாம் செய்யக்கூடிய சராசரியாக அன்றாட வாழ்வில் நாம் செய்யக்கூடிய இந்த தவறுகளிலிருந்து நாம் விலக வேண்டும். யார் ஒருவரை பற்றியும் யாரும் குறை சொன்னால் அவன் ஷைத்தானாக இருக்கின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த குறைகளை பரப்புபவன் நிச்சயமாக மிகவும் வழிகேடன். அவன் முத்திரையிடப்பட்டவன், திருந்தவே திருந்தாதவன். முதலில் ஒரு செய்தியை, கெட்ட செய்தியை சேகரிக்க விரும்புபவன், சேகரித்த பிறகு அதனை வெளியில் பரப்புபவன், அதில் ஒரு சுகத்தை காண்பவன். இவர்கள் அவ்வளவு பேரும் முத்திரிடப்பட்டவர்கள், இவர்கள் விளங்காதவர்கள். என்றுமே இவர்களுக்கு மோசமான வாழ்க்கை இருக்கின்றது, மனதால் கேடான வாழ்க்கை. இவர்கள் சபிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்களை பற்றி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய நெருக்கம் உங்களுக்கு கூடாது. நீங்கள் அவர்களை விட்டு விலக வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நாளைய உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக, உங்களுடைய சந்ததியினர் நன்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்று முதலாக நமக்கு இந்த போக்கு கூடாது. இத்தகைய நண்பர்களை நாம் வெறுக்க வேண்டும். அவர்களிடம் நாம் திரும்பவும் கூடாது. அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டும். திருந்தவில்லை என்றால் நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும். உங்களுடைய குணம் உங்களுக்கு பாதுகாக்கப்பட்டது. நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நோய் நொடிகள் கிடையாது. இப்பொழுது கூறுங்கள், உங்களுக்கு வேண்டியது அக்குபங்க்சர் டாக்டரா, அலோபதியா? அலோபதி மோசமான மருத்துவம் என்று தெரிகிறது. இருந்தாலும் அறியாமல் இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறத்து மக்களிடம் ஏன் அக்குபங்க்சர்கள் நாடி சென்று அவரை குணப்படுத்துவதில்லை? எவரும் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குணநலன்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த நோயாக இருந்தாலும் இன்று உங்களை விட்டு நீங்கும். பிறரை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சை நிறுத்துங்கள். இன்று சுகம் அடைய ஆரம்பிப்பீர்கள். மனதின் சுகம் முதலில் முக்கியம். யாரை பற்றியாவது யாரும் பேச கேட்டால் அந்த இடத்தை விட்டு விலகுங்கள். இன்னும் அவர்களை எச்சரிக்கை செய்யுங்கள், பேசக்கூடாது என்று. எங்கள் வீட்டுக்கு எங்களை பார்க்க வருவாங்க. வந்தவன வாங்கன்னு சொல்றது, ஊரில் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களா, அது வேண்டாம்னு சொல்றது. ஊரை பற்றி பேச வேண்டாம். உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்கள் சித்தப்பா உங்களை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்க, அது வேண்டாம். ஊரில் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அது வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள். ஏன்ப்பா ஊர் விஷயமா தெரிஞ்சுக்க மாட்டியா? தேவையில்லை. நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு போனால் போர் அடிக்கும். ஒரு சுவாரஸ்யம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போனால் உம்மனா மஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஊமைங்க மாதிரி இருக்கணும். அதனால் அந்த வீட்டுக்கே போகக்கூடாது, தரித்திரம் பிடிச்சி விடுது. தரித்திரர்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் பிறரை பற்றிய புறம்பேசுதல் உங்களுடைய வீடுகளில் நிகழக்கூடாது. பிறர் என்ன சொன்னாலும் அதை தடுக்க வேண்டும். கெட்ட மனிதர்கள், கெட்ட சகவாசங்கள்
கெட்ட தீட்டுகள் உங்களையும் அணுகாது, உங்கள் வீடையும் அணுகாது, உங்கள் வீட்டிலுள்ள மனிதர்களையும் அணுகாது. புறம் பேசுவதற்குத்தான் கூட்டம், புறம் பேசவில்லை என்றால் கூட்டம் கிடையாது. எப்பொழுதுமே வருபவர்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் காலம் போக மாட்டாங்க. அங்கே நான் இருந்தேன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க. எதையுமே பேச முடியாது. எதை பேசுறது? 5 நிமிஷத்துல போயிட வேண்டியது, காஃபி வரதுக்குள்ளே போயிடுவாங்க. இது இறைவனால் நமக்கு அருளப்பட்ட மகத்தான மிக பெரும் பாக்கியமாகும். ஷைத்தான்களை வீட்டை விட்டும் போகச் சொல்ல வேண்டாம், தானே சென்று விடுவார்கள். உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக, குடும்ப அங்கத்தினர்கள் நலனுக்காக புறம் பேச வீடுகளில் அனுமதிக்காதீர்கள். தூய்மை கெட்டுவிடும். உங்களுடைய மனநலம் கெடும் பொழுது உடல் நோய்கள். எனவே உடல் நோய்களுக்காக மருத்துவங்களையோ தேட வேண்டாம், தேடக்கூடாது. அலோபதி மருத்துவர்களும் கூடாது, அக்குபங்க்சர் மருத்துவர்களும் கூடாது, வேறு எவரும் கூடாது. இறைவனுடைய பாதையில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். உங்களையும் நிலைநிறுத்திக் கொண்டு நன்மையை யார் பேசுகின்றார்களோ அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றினால் போதும், உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு. எனவே முதல் கேள்வி, அபாயமிக்க மருத்துவமுறை அலோபதி என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். மக்களை, குறிப்பாக அறியாமை மிக்க கிராம மக்களை அக்குபங்க்சர் மருத்துவர்கள் இன்று வரை நாடி செல்லாமல் இருப்பதேன்? அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பவர்கள். எப்பொழுது மருத்துவர்கள் அங்கு செல்லவில்லையோ அவர்கள் இறைவன் பக்கம் திரும்புவார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எந்த மருத்துவரையும் இறைவன் அங்கு அனுமதிக்கவில்லை, அவ்வளவுதான். கிராம மக்கள் கொஞ்சம் தூய்மையானவர்கள், இவர்களோ சம்பாதிக்கப் போவார்கள். அங்கு சென்று அந்த மக்களுடைய குணநலன்களை இவர்களுக்கு எடுத்துவிடக்கூடாது, அவ்வளவுதான். எனவே இறைவன் அனுமதிக்கவில்லை, அவர்கள் செல்லவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை என்று பழி தீர்ப்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அரேபிய நாடுகளின் தண்டனை சரியா? உங்க வீட்டில் வந்து ஒருத்தர் திருட்டான், நீங்க வாழ்நாள் பூரா சேர்த்து வச்ச சொத்து நாளைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்பட போகுது. இன்னைக்கு ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். உங்க மனநிலை என்ன? கொள்ளையடிச்சவன் கைய உங்களுடைய மனநிலை என்ன? நாளை கொடுத்து ஆகணும். உங்களுடைய வாழ்க்கை பூராவும் உங்களுடைய கைகளை கொண்டு உடைச்சு சம்பாதிச்சு ஒரு சொத்து வச்சிருக்கீங்க. அந்த நல்ல காரியத்தை கொடுக்கலன்னு சொன்னா நல்ல காரியம் நடக்காது. அந்த ராத்திரி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இப்ப உங்களுடைய நிலைமை என்ன? அவன் கையில கிடைச்சானா என்ன செய்வீங்க? அவனை என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க? கையை வெட்டுன்னு சொல்லுவீங்களா, ஆளை கொல்லுன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமாக கொள்ளையடிச்சவன் கையை வெட்டுங்க. என் வாழ்க்கை பூராவும் தொலைஞ்சு போச்சு இவனுடைய செயலின் காரணமாக. வாழ்க்கை பூராவும் சேர்த்து வச்ச ஒரு நன்மை போயிடுச்சு. இப்ப என்ன செய்யணும்? உங்களுடைய இயற்கை உணர்வு எதை உங்களுக்கு அறிவிக்கின்றதோ அதுதான் இறைவனுடைய அனுமதியாகும், அதுதான் இயற்கையின் தீர்ப்பாகும். அந்த இயற்கையின் தீர்ப்புக்கு நீங்கள் மீற வேண்டாம். ஆனால் இறைவன் கூறுகிறான், எந்த அளவுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அதே அளவுக்கு தண்டியுங்கள். உங்களை ஒருத்தன் குத்தி ஒரு பல் விழுந்துருச்சு, அவன் பயில்வான், நம்மளாம் நோஞ்சோம். ஒரு குத்து தான் குத்துனா அவன், நீங்களும் ஒரு குத்து தான் குத்தணும். ஆனால் பலம் கிடையாது. உங்க பலத்தை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு 10 குத்து குத்தினா தான் அந்த பல்லு விடும். இப்போ எது சரி? அவன் குத்துனதுல மூஞ்சி இவ்வளவுதான் வீங்குனுச்சு, நீங்களும் அதே அளவு தான் வீங்க வைக்கணும், அதுக்கு மேலே வீங்க வைக்கக்கூடாது. படிக்கு படி என்பது ஆகமாக்கப்பட்டிருந்தாலும் அதே அளவுக்கு தண்டனையை கொண்டு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது முடியாத காரியம். நீங்கள் உங்களுடைய கோபத்தில் வரம்பு மீறிவிடுவீர்களானால் அவன் அடித்ததை காட்டிலும் பல மடங்கு உரப்பாக அவனை அடித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வரம்பு மீறியவர்கள். எனவே நீங்கள் வரம்பு மீறிவிட வேண்டாம். இல்லை, அவனுடைய அளவுக்கும் குறைவாகத்தான் நான் அடிக்கப் போகிறேன் என்றால் நீங்கள் அடிக்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் இல்லை. கோபம் வந்துவிட்டால் வரம்பு மீறுவீர்கள். கோபம் இல்லை என்றால் தண்டனை நிறைவேற்ற மாட்டீர்கள். படிக்க படி கிடையாது, நீங்கள் விட்டுவிடுவீர்கள். எனவே உங்களுக்காக இறைவன் உங்களுடைய மனதின் ஆறுதலுக்காக கூறுகின்றான், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை, காயங்களுக்கு அது போன்ற காயங்கள் என்று. இப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 5வது அத்தியாயம் 45வது வசனம் பார்ப்பீர்களானால்,
அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கும் நிச்சயமாக அதுபோன்று பழிவாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும் ஒருவர் மன்னித்து விட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். இன்று உங்களுக்கு ஒரு கேடு நிகழுமானால் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் இதை போன்ற ஒரு கேடை பிறருக்கு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது, உங்களுடைய பரிகாரமாக வந்திருக்கின்றது. இதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களானால், யார் மூலமாக ஒரு துன்பம் ஏற்பட்டதோ அதனை நீங்கள் மன்னித்து விடுவீர்களானால் அது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரொருவன் பல்லுக்கு பல் என்றால் பழி வாங்கி விடுகின்றானோ அவருடைய பாவங்கள் நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சோதனை நிகழ்மானால் பிறரிடமிருந்து பொறுத்துக் கொள்கிறானால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய நோய்கள் நீங்கும், உங்களுடைய குணநலன்கள் பாதுகாக்கப்படும். பழிக்கு பழி வாங்க முடியாது. ஏனென்றால் எவரொரும் உங்களை தண்டித்தால் அதே அளவுக்குத்தான் நீங்கள் தண்டிக்க வேண்டும். இதற்கு மீறினால் வரம்பு மீறியவர்கள். யார் வரம்பு மீறப்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் உதவி செய்வதாக இருக்கின்றான். நீங்க எனக்கு அடிச்சு ஒரு பல்லு விழுந்துச்சுன்னு சொன்னா, நான் அடிச்சு ஒரு பல்லு விழுந்துட்டு வீக்கமும் வந்ததுன்னு சொன்னா வரம்பு மீறியவனாவேன். எனக்கு வீக்கம் வரல, பல்லு மட்டும் தான் விழுந்தது. உங்களுக்கு பல்லு விழுந்தது, வீக்கமும் ஏற்பட்டது, நான் வரம்பு மீறியவனாவேன். எனவே ஒருவருடைய தாங்கும் சக்தியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். உங்களுக்காக நிச்சயமாக அவன் பழி வாங்குவான். எனவே சரியான அளவுக்கு பழி வாங்குவான். இன்று நான் கால் இடறி கீழே விழுந்து எனக்கு ஒரு வாரம் 10 நாட்கள் நடக்க முடியவில்லை என்றால் நான் பிறருக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு தண்டனை, வேதனை, அந்த வேதனையுடைய அதே பகுதியை எனக்கு தந்திருக்கின்றான். எனவே எப்ப வந்து கல்ல திட்டினீங்களோ, எவன்டா எங்க கல்ல போட்டான்னு சொல்லி திட்டினீங்களோ அப்பவே அந்த பாவங்கள் அங்கு இருக்கின்றன. எப்பொழுது பொறுத்து கொண்டீர்களோ, கல்லையுமா ஒருத்தன் திட்டுவான், நீங்க தள்ளி விட்டீங்கன்னா பரவாயில்ல திட்டலாம். கல் ஒன்று இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது. தடுக்கி விழுந்ததுக்கு அப்புறம் எவன் கல்லை போட்டான்னு சொல்லிட்டு கல்லை போட்டவனையும் திட்டுறான், கல்லையும் திட்டுறான். எந்த அளவுக்கு நம்முடைய நன்மைகளை நாம் இழந்து விடுகின்றோம், தவற விட்டு விடுகின்றோம் என்பது உங்களுடைய பொறுமையின்மையில் தான் இருக்கின்றது. பொறுமையை எப்பொழுது நாம் மேற்கொள்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் பல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பொறுமையை கொண்டு நாம் வாடும் பொழுதெல்லாம் நம்முடைய கோபங்கள் அடங்குகின்றன. இம்மீடியட் ரியாக்ஷன் வரும்பொழுதுதான் பாவங்கள் அங்கு தங்கிவிடுகின்றன. இப்பொழுதைய பாவங்களுக்கு தண்டனையாக பழி வாங்கும் பொழுது நான் வரம்பு மீறிடுகின்றேன், பாவங்கள் எனக்கு அதிகமாகிறது. ஒருவர் என்னை அடித்துவிட்டால் பொறுமையாக நான் இருக்கின்றேன். அந்த பொறுமையின் காரணமாக கோபமெல்லாம் நீங்கி விடுகின்றது. என்னுடைய பழைய பாவங்களில் சில மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் நான் முன்கோபக்காரனாக இருப்பேனால் என்னுடைய இம்மீடியட் ரியாக்ஷன், அவங்க என்னை அடிக்க அந்த கோபத்தின் காரணமாக வரம்பு மீறி நானும் அவரை அடித்து விடுகின்றேன். இங்கு என்னுடைய பாவங்களும் தங்குகின்றன. வரம்பு மீறியதன் காரணமாக இன்னும் அதிகமான பாவங்களும் என்னுடைய இருக்கக்கூடிய பாவங்களுடன் சேர்கின்றன. இங்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை இன்னும் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களுடைய பாவங்களிலிருந்து மீண்டு இன்னும் இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய வழிமுறைகளில் பாதைகளில் அவர்கள் உயர்வார்கள். இறைவன் அவரை பற்றி திருப்தி அடைந்தவனாக இருப்பான். இறைவனுக்கு நெருக்கமானவர்களும் ஆகிவிடுவார்கள். எனவே பொறுமைக்கு மிஞ்சிய ஒரு மகத்தான ஒரு செயல் இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நன்மை எதுவும் கிடையாது. அனைத்து கேடுகளிலிருந்தும் அனைத்து பாவங்களிலிருந்தும் உங்களை விளக்கக்கூடியது, உங்களை குணநலங்களை பாதுகாக்கக்கூடியது, உங்களுடைய சந்ததியினரை பாதுகாக்கக்கூடியது, என்றென்றும் கவலை இல்லாத வாழ்க்கையை உங்களை அமைக்கக்கூடியது பொறுமையாகும். அங்குதான் நீங்கள் மன்னிக்கப்படுகின்றீர்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எப்பொழுது எனக்கு ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டு விட்டதோ யாரோ ஒருவர் ஏற்படுத்தியிருக்கின்றார், அவர் மீது நான் பாயக்கூடாது, மன கஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள், அவரையும் மன்னித்து விடுங்கள், உங்களுடைய பாவங்கள் நீங்குகின்றன. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுகமான வாழ்க்கையாக அமையும், பொருளாதாரத்திலும் மேம்பட்ட வாழ்க்கையாக அமையும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொரு தருணத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையின் மீதும் உறுதியாக நிலைத்திருங்கள். இந்த நன்மைக்குரிய கூலி நன்மைதான். நன்மையை வெளியில் போய் செய்ய வேண்டாம். உங்களுக்காக இறைவன் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நாளும். உதாரணமாக கோபம் என்ற சூழ்நிலை, கோபம் என்ற சூழ்நிலையை உங்களுக்காக இறைவன் ஏற்படுத்தும் பொழுது அந்த கோபத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்களானால் எவ்வளவு பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்னும் நாம் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாகவும் ஆவோம்.
நன்மைக்கு நன்மை கூலி. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையில் மிக மிக உயர்வானது, லேசானது, உங்களுக்கு எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாதது பொறுமையை மேற்கொள்வதால். ஊர் கேட்கும், நீ சொன்ன கேட்டவனான்னு கேட்கும், ஆம் சொல்லுங்க. நீ ஆம்பளையான்னு கேட்கும், இல்லைன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அதனால் நமக்கு எதுவும் குறைய போறதில்லை. உனக்கு சூடு சொன்னே கிடையாதுன்னு கேட்பாங்க, கிடையாது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியாக இருந்தப்போ. கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம், ஆமும் சொல்ல வேண்டாம், அமைதியாக பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து உங்களுக்கு நன்மையான நற்கொலிகளும் மேலான ஞானங்களும் அதன் வாயிலாக உயர்வான பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் அமைவீர்கள். நமக்கு எந்த மனிதரும் எந்த டாக்டரும் கூடாது, எந்த ஒரு மனிதருடையும் நான் கையேந்த கூடாது, அவர்களிடம் நான் எதையும் வருந்தி கேட்கக்கூடிய நிலையில் நான் ஆகிவிடக்கூடாது. என்னுடைய நிலையில் வறுமை இருந்தாலும் நான் அதிலிருந்து கொடுப்பவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் கொடுப்பவன் எனக்கு கொடுத்ததன் காரணமாக, கொடுப்பேன் என்று சொல்லியதன் காரணமாக. எப்பொழுது வறுமையோடு இருக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும். அந்த செலவுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கோபிக்க வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம். நிறைய காசு இருந்தால் எவ்வளோ நாள் அள்ளி கொடுப்போம், அதில் தாராளத்தன்மை இல்லை. எப்போ குறையுதோ அப்போ அவசியமான செலவுகள் கேட்கும் பொழுது கோபம் வந்தால் நிச்சயமாக நீங்கள் தவறிவிட்டீர்கள். அழகான ஒரு தருணத்தை, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மேலான வாழ்க்கையின் புறம் உங்களை இறைவன் செலுத்த இருந்தானே இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக. நமக்கு கையில் காசு இல்லாத போது வீட்டில் கேட்டால், எனக்கு இது செலவுன்னு சொல்லிட்டு கேட்டால் கோபம் வந்துடுது. ஒரே செலவு தான் நான் சொல்லிட்டு, நியாயமான அத்தியாவசியமான செலவுகளுக்கு நீங்கள் கோபிப்பீர்களானால் அந்த சூழ்நிலையை நீங்கள் மனதில் கொண்டு பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அத்தியாவசியமான செலவுகளுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். நாளைய வாழ்க்கைக்காக நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள், அதை இன்று உபயோகப்படுத்துங்கள். நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வருவதை பாருங்கள். நீங்கள் அறியாத புறத்திலிருந்து நாளைய வாழ்க்கையினுடைய அவசியமான தேவைகளுக்கு, நியாயமான தேவைகளுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். அப்பொழுது இறைவன் யார் என்பது தெரியும். நான் சேமித்து வைத்துக் கொண்டு திருப்தி அடைகின்றேன் நாளைய வாழ்க்கைக்காக. சேமிப்பு என்பது கூடாது, தரித்திரத்தினுடைய ஆரம்பம். இறைவனை நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்கான ஆதாயம். இன்று நான் வைத்திருப்பது, நான் சம்பாதித்தது இறைவன் தரவில்லை என்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி, அது பொய்யானது, நம்பிக்கை துரோகமானது, இறைவனுக்கு எதிரானது. நான் சம்பாதித்தேன், இறைவன் தரவில்லை என்று கூறுவது. இறைவன் தந்தான் என்றால் நாளைக்கும் இறைவன் தருவான் என்று செலவு செய்யுங்கள். இன்னைக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், நாளைக்கு அவனை நம்பக்கூடாது, யாருக்கும் கொடுத்துடவும் கூடாது, தரித்திரம் வந்துடும். இப்படியே கொடுத்தா நாளைக்கு என்ன ஆகுது, நம்மளாம் நடுத்துறோம் நிற்கணும். இதெல்லாம் சாதாரண பேச்சுக்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள் தான். அதை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே அடியாக கையை விரித்திடவும் வேண்டாம், இல்லை என்று ஒரே அடியாக கழுத்தில் கட்டிக்கொள்ளவும் வேண்டாம், கொடுக்க மாட்டேன் என்று நிதானமான ஒரு போக்கில் நீங்கள் செயல்படுங்கள். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். இது முதல் படி. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு முதல் படி, உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கொடுத்ததை உங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுதுதான் இறைவன் யார் என்பது தெரியும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், பணம் செலவாகிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் அதை கட்டி காத்துக் கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு கஞ்சத்தனமும் தரித்திரமும் உங்களுடைய வாழ்க்கையில் மிஞ்சும். இறைவனை பற்றி அதிருப்தி அறிந்தவர்களாக இருப்பீர்கள். இறைவனுக்கு அவன் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றிக்கடனாக எதையும் செய்ய மாட்டீர்கள். இறைவன் பொருத்தத்திற்கு இல்லாதன் காரணமாக உங்களுக்கு வறுமை தீண்டும். நான் இன்று பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டிருப்பேனால் பொறுமை இல்லாதவன் என்பதாகும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு பார்ப்போம், இல்லை இன்னைக்கே முடிச்சாகணும், ஃபைசல் பண்ணி ஆகணும், வேண்டாம். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய நன்மைகள் அதிகமாகும். பொறுமைக்குரிய கூலி இறை பாக்கியங்கள் என்பதை அறிய வேண்டும். இறை பாக்கியங்கள் என்றால் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நன்மைகள் ஆகும். நீங்கள் சம்பாதித்த எதுவாக இருந்தாலும் நாளை செலவாகிவிடுமோ என்று பயப்படுவீர்கள். உலகத்தினுடைய அனைத்தையுமே நீங்கள் சொந்தப்படுத்திக் கொண்டிருந்தாலும் சரி, நாளை செலவாகிடுமோ என்று அஞ்சக்கூடியவர்கள் தான் நீங்கள். எனவே உங்களிடமிருந்து இறைவன் பொருள்களை எதையும் கேட்கவில்லை. விசாலமான இதயத்தை கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். இதுதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் உட்காந்துட்டு வெளியில காசு கொடுவது கிடையாது. வீட்டில் உள்ளவங்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்க. உங்களுடைய தேவைகளுக்காக செலவு செய்யறதுல எந்த குறையும் வைக்காதீங்க. நாளைக்கு இல்லையேங்கிறதுக்காக இன்னைக்கு தேவைகளுக்கு குறைவுகள் வைக்க வேண்டாம். அது உங்களுடைய தரித்திரத்தினுடைய ஆரம்பம்.
இறைவன் உங்களுக்கு நியாயமான காரியங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான், அநியாயங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நியாயமான காரியங்களுக்கு உதவி செய்வான். அந்த நியாயமான காரியங்களுக்கு உரிய தேவை என்று இருக்கிறது. அந்த தேவைக்குரிய பொருளும் இருக்கின்றது. அந்த பொருளை நான் இன்று உபயோகப்படுத்தினால் நாளைக்கு அது இல்லை, பொருள் இல்லை. பயப்பட வேண்டாம், செலவு செய்யுங்கள். இறைவனை நம்புங்கள், செலவு செய்யுங்கள். நாளைய வாழ்க்கைக்கு இறைவன் உதவுவான் என்ற நம்பிக்கையோடு அச்சமாக இருங்கள். இறைவன் மீது அச்சம் கொள்ளுங்கள், பணத்தின் மீது அச்சம் கொள்ள வேண்டாம். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்பதை பாருங்கள். இறைவன் யார் என்பது தெரியும். இறைவன் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்றானா, உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றானா, அல்லது இறைவன் கோயில்களிலும் மசூதிகளிலும் இருக்கின்றன என்பது அப்பொழுது தெரியும். எனவே உங்களுடைய இறைவனை நீங்கள் நெஞ்சார அவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் மீது உள்ளச்சம் மேற்கொள்ளுங்கள். அவன் தூய்மையானவன், நன்மைகளுக்கு உதவி செய்வான் என்பதை நம்புங்கள். அவனை மேன்மைப்படுத்துங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள். நிச்சயமாக தன்னை கண்ணியப்படுத்துவரை இறைவன் நேசிக்கின்றான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அரேபிய நாட்டு சட்டம் கிடையாது, அது குரானின் சட்டமும் கிடையாது. அது ஒரு காட்டுமிராண்டித்தனம். இங்கிருக்கிற சட்டத்திட்டங்கள் இதுவும் காட்டுமிராண்டித்தனம் தான். கொடுமையாக பிடிப்பவர்களை போன்று பிடிப்பார்கள். தீர்ப்பு கூறிவிட்டால் அதற்கு அப்பீலே கிடையாது. தீர்ப்பு எழுதி மாற்றி எழுதக்கூடாது. ஏன்னா சொன்னது சொன்னதுதான். நம்முடைய சட்டத்திட்டப்படி தீர்ப்பை மாற்ற முடியாது. இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கலாமா இல்லையா? கோபத்தில் கொடுத்தேன், இப்போ கோபம் தணிஞ்சு போயிடுச்சு, வாங்கிக்கிறேன். கோபம் தனியில, எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்புறமா கோபம் தனியுது, திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? கோர்ட்டு கேஸ் போகுது, அப்போ கோபம் தனியுது, திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். கேஸ் ஃபைசல் ஆயிடுது. தீர்ப்பு கூறிட்டா அப்புறம் பெற முடியாது. ஏன் பெற முடியாது? அப்படி என்ன அவ்வளவு பெருமிதமும் ஆணவமும்? எப்படி முதல் முறையாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா திரும்ப பெற்றுக்கொண்டா அது கேஸ் இல்லாமல் ஆகுதோ, தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் என் மனசு இறங்கலாம் தானே? அப்போ கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆனாலும் தண்டனை ரத்து பண்ணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படி இந்த சட்டம் மீறப்பட்டது, இந்த இயற்கை உணர்வு மீறப்பட்டது? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஜட்ஜு கொடுத்துட்டாருங்கிற பெருமை தானே. அவருடைய பெருமைக்கு பங்கு வந்துடக்கூடாது. மனிதனுடைய இயற்கை உணர்வுகள் அடிக்கப்படலாம். நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் தவறுகளை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயமே தவறான சமுதாயம். நீதி நேர்மை என்பது கிடையாது. பெரும்பாலான சட்டங்கள் அநியாயமான சட்டங்களாக இருக்கின்றன. எனவே அவற்றை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, அவற்றை மீற வேண்டியிருக்கிறது, அவற்றுக்கு ஒழிக்க வேண்டியிருக்கிறது. இது நியாய தர்மத்துக்கு உட்பட்ட சட்டங்களாக இல்லை. சட்டங்களே மோசமாக இருக்கும் பொழுது அதை எதிர்ப்பதில் குற்றமில்லை. அதற்கான ஒரு உபாயத்தை மேற்கொள்வது குற்றமில்லை. எனவே சட்டங்களில் ஓட்டைகள் இருக்கின்றன. ஓட்டைகளில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சட்டங்களில் ஓட்டைகள் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். இறைவன் ஏற்படுத்திதான் அந்த ஓட்டை. எனவே நீங்கள் சட்டங்களில் சிக்குவதற்கு முன்பாகவே ஓட்டைகளில் நுழைந்து வாருங்கள். அங்கு இறைவனுடைய பாதை உங்களுக்கு இருக்கின்றது, இறைவனுடைய உதவி இருக்கின்றது, இறைவனுடைய ஞானங்கள் இருக்கின்றது. மனித சட்டங்கள் ஒரு புறம் இருக்க நமக்கும் அதுக்கும் தேவையில்லை என்ற அளவுக்கு இறைவனுடைய அழகான உலகத்தில் நீங்கள் சஞ்சரியுங்கள். ஞானங்களின் காரணமாக சட்டத்தில் மாட்டிக்கொண்டு அதில் உள்ள ஓட்டைகளை கொண்டு வெளியே வருவது என்று ஒன்றிருக்கிறது. அந்த ஓட்டைகளை நமக்கு சட்டங்களாக ஆக்கிக்கொண்டு சட்டங்களில் சிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கின்றது. இறைவனிடம் கேளுங்கள், அநியாயக்கார சமுதாயத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக, மேலான வழிகளில் எங்களை உயர்த்துவாயாக என்ற அந்த இறைவனுடைய பாதையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த பாதை உங்களுக்கு வேண்டுமானால் மன்னிப்போராயிருங்கள், மன்னித்து பழகுங்கள். படிக்கு படி என்ற உணர்வுகள் வேண்டாம். கோப உணர்வுகள் தான் படிக்கு படி என்ற அந்த ஒரு பாதையின் மீது உங்களை அமைக்கிறது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. எனவே பொறுமையை இன்று முதலாக பிரார்த்தனையாக மேற்கொள்ளுங்கள். என் இறைவனே பொறுமையை கொண்டு உதவி செய்ய என்ற அந்த பிரார்த்தனையாக மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நாளைய வாழ்க்கையினுடைய மிக அழகான ஒரு தருணத்திற்காக இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். பழிக்கு பழி வாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும் ஒருவர் மன்னித்து விட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் இறைவன் இறக்கி வைத்த விதிப்படி நடக்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. பழிக்கு பழி உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது.
மன்னிப்பும் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று இறைவன் கூறுகின்றான். எது உங்களுக்கு வசதி? உங்களுடைய பெருமையின் காரணமாக படித்து தீர்த்துக் கொண்டு என் பாவங்கள் இருக்கட்டும் என்று கூறக்கூடிய அநியாயமா, அல்லது என் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடட்டும் என்று இறைவன் மீது நீங்கள் நன்றி கூர்ந்து அவனுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு மன்னிப்பீர்களா? எது உங்களுக்கு சிறந்தது? எனவே மன்னிப்பு சிறந்தது என்று எனக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களில் உள்ள ஒரு பகுதி மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கோபமூட்டக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை இறைவன் உருவாக்குகின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என்னை அவன் கோபமூட்டி விட்டான், ஆத்திரமூட்டி விட்டான். எஸ், கண்டிப்பா கோபமூட்டி விட்டான், ஆத்திரமூட்டி விட்டான். எதற்காக? உங்களுடைய பாவங்களில் சில மன்னிக்கப்பட வேண்டிய தருணம் இது. மன்னிக்கிறீர்களா அல்லது பழி வாங்குகிறீர்களா? ரெண்டுமே விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எது நன்மை உங்களுக்கு, அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். பெருமை கொண்டவர்கள் தங்களுடைய பாவங்கள் வேண்டும் என்பார்கள். யார் தங்களுடைய பாவங்கள் கஞ்சுகின்றார்களோ அவர்கள் பொறுமையுடன் மன்னிப்பார்கள். எனவே அக்கிரமக்காரர்கள் சார்பில் நீங்கள் வாதாடுபவர்களாக ஆகிவிட வேண்டாம். எப்பொழுது பெரும் தர்க்கம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, தீர்ப்பு வழங்குவதற்காக ஆதாரங்களும் ஆதாயங்களும் சாட்சியங்களும் வாதங்களும் பிரதிவாதங்களும் எப்பொழுது கடமையாக நடந்து கொண்டிருக்கின்றதோ, ஷைத்தானுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பேருமே ஷைத்தான்கள். விட்டு விலகுங்கள், கிட்டே நிற்க வேண்டாம், அவற்றை பார்க்கவும் வேண்டாம். நம்முடைய தீமைகள் நமக்கு நாளைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கு, என் சந்ததியினர் வாழ்க்கைக்கு ஒரு மிக பெரும் பங்கமாக அமையக்கூடாது என்று நான் என்று விரும்புவேனேயானால் என்னுடைய துன்பமான சூழ்நிலைகளுக்கு நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன். யார் இந்த துன்பத்திற்கு காரணம் என்று நான் தேடி அலைவோன் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, இது எனக்கு ஒரு சோதனை. சோதனை மீது பொறுமை. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே இறுதியில் நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், தூய்மையான மனநிலையில், இறைவனுடைய பாக்கியங்களை பெற்றவர்களாக, இறைவனை பற்றி முழுமையாக திருப்தி அடைந்தவர்களாக உங்களுடைய உயிர் பிரிய வேண்டுமே தவிர, இறைவனை நிந்தித்துக் கொண்டும் திட்டிக் கொண்டும் உன்னை நம்பினேனே என்று அரட்டிக் கொண்டும் விழுந்து புரண்டு அழுது கொண்டும் உங்களுடைய இறுதி காலங்கள் முடியுமானால் நிச்சயமாக நீங்கள் நரகவாசிகள். இறைவன் மீது திருப்தி கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்றால், இன்றும் உங்களுக்கு துன்பமான சூழ்நிலைகள், அந்த துன்பமான சூழ்நிலைகள் காரணங்களை நீங்கள் பார்த்து அவர்கள் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அந்த வருத்தங்களை இன்று நீக்குங்கள். உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரம், நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம். எந்த ஒருவர் மீதும் எந்த குறைகளையும் கொண்டு ஒருபோதும் நீங்கள் அவர்களை நிந்தித்துக் கொண்டோ அல்லது அவர்களை பற்றிய வருத்தத்தை உங்களுடைய இருதயங்களில் கொண்டோ இருக்கக்கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு, நாளைய வாழ்க்கைக்கு, அழகான உயர்வான வாழ்க்கைக்கு, சந்ததியினரினுடைய மேன்மைக்கு, யாருக்காக நீங்கள் வாழ்கின்றீர்களோ அந்த சந்ததியினருடைய மேன்மைக்கு இது உங்களுக்கு உத்தரவாதம். பிறரை பற்றிய பொறாமையும் வேண்டாம். நமக்கு தேவையானதெல்லாம் பொறுமை என்ற அந்த ஒன்றுதான். அந்த பொறுமை என்ற அந்த ஒரு குணத்தில் தான் அனைத்து வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றது. வாழ்க்கையினுடைய மொத்த காரியமும் அங்குதான் உங்களுக்காக இறைவன் அமைக்கின்றான். அந்த பொறுமையின் காரணமாக ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய தீமைகள் நீக்கப்படுகின்றன. ஒருவர் எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார், எனக்கு பெருமையின் காரணமாக நீயா நானா என்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படும் பொழுது நான் என்னுடைய வாதத்தில் மிகைப்பதற்காக அவருடைய வாதத்தை பொய்யை கொண்டும் புரட்டை கொண்டும் என்னுடைய வாத திறமையை கொண்டும் நான் அவரை மிஞ்சுகின்றேன். அங்கு உங்களுடைய பாவங்கள் உறுதியாகிறது. பெருமை என்ற ஒன்று பொறாமையை தூண்டும், அதற்கு நேர் எதிர்குணம். பொறுமை என்ற ஒன்று பணிவை கொண்டு வரும், அது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம். யார் பொறுமையையும் பணிவையும் மேற்கொள்கின்றார்களோ பெருமைக்கும் பொறாமைக்கும் எதிராக, இவர்களே இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்கள். எனவே தான் நாடியோருக்கு இறைவன் விசாலமாக்குகின்றான், அவர்களுடைய வாழ்க்கை வசதிகளை விசாலமாக்குகின்றான். தான் நாடியோருக்கு அவர்களுடைய வாழ்க்கை வசதிகளை அளவிட்டும் கொடுக்கின்றான். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அளவிட்டு கொடுக்கப்பட்டதாகும். இந்த அளவு நீங்கள் அதிகமாக்க விரும்புகிறீர்களானால் இருதயத்தை விசாலமாக்குங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய சோதனைகள் வரும் பொழுது யாரையும் குற்றம் குறைகள் காணாதீர்கள். இவர்தான் எனக்கு காரணம் என்று தெரிந்தால் அவருடைய பாவங்களை மன்னித்துவிடுங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்வு பெறுகிறது. இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது, அது பொய்யானதல்ல. ஆகவே பொறுமைக்கு நிகரான நாளைய வாழ்க்கையினுடைய உயர்வு உங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை அறிவீர்களானால், இந்த கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல் என்ற இந்த அரேபியர்கள் அறிவில்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்றே உலகத்தில் உள்ள அனைத்து சட்டத்திட்டங்களும் கண்மூடித்தனமான முரட்டுத்தனமான
ஆக்கப்பூர்வமற்ற அநியாயத்திற்கும் அட்டுழியத்திற்கும் துணை போகக்கூடிய சட்டங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாராவது சிறை தண்டனை போயிட்டு நல்லவனை திரும்பி வரானோ? கிடையாது. ஏனென்றால் நன்மையானவை அங்கு எதுவுமே இல்லை. நன்மையான எண்ணங்கள் இல்லாதன் காரணமாக, பொறாமையின் காரணமாகவும், பெருமிதத்தின் காரணமாகவும், அகம்பாவத்தின் காரணமாகவும் சட்டங்களில் பல ஓட்டைகள் இருக்கின்றன. ஓட்டைகள் என்றால் மனித உணர்வுகளுக்கு வரம்பு மீறிய சட்டங்களாக இருக்கின்றன. இயற்கை நிதிகளுக்கு வரம்பு மீறிய சட்டங்களாக இருக்கின்றன. எனவே அதில் எந்த நியாயமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. யார் ஒருவர் தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் இன்னும் பெரும் குற்றவாளியாகத்தான் வெளியேறுகிறார்கள் தவிர தெரிந்தவராக வெளியேறுவதில்லை. உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் மீது உங்களுக்கு உத்தரவாதம். உங்களுடைய நாளைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சந்ததியினுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும். இன்று இங்கு 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக. யாரை பற்றியும் குற்றம் குறைகள் வேண்டாம். யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம். எங்கு ஒரு சிரிப்பும் குமாரமும் இருக்கின்றதோ அது ஷைத்தானுடைய கூட்டம். வெளியேறுங்கள். அவர்களோடு நீங்கள் தங்கியிருக்க வேண்டாம். தன்னிடம் இல்லாத ஒருவரை பற்றி கேவலமாக பேசுவதன் காரணமாக அங்கு சிரிப்பு நிகழ்கின்றது. ஒருவரை இழிவுபடுத்தி அங்கு இவர்கள் தங்களுடைய நகைச்சுவையை அம்பலமாக்குகிறார்கள். தங்களுடைய சுகத்தை பெறுக என்று கூறுகின்றார்கள். எவ்வளவு பெரிய கேடு! அப்படிப்பட்ட கூட்டத்தினர் இருக்க வேண்டாம். பெரும்பாலும் 2 3 சேர்ந்து இருக்கக்கூடிய வீணான பேச்சுக்களில் நாம் கலந்து கொள்ளவும் வேண்டாம். வீட்டில் யாரேனும் ஒருவர் வந்தால் புறம் பேச வேண்டாம். எந்த காரியமாக வந்தீர்களோ அந்த காரியம் மட்டும்தான். அதற்கு அப்பால் அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், ஒரு விஷயம் எப்படி இருக்கிறது, நாட்டு விஷயம் எப்படி தேவையில்லை. அவர்கள் உங்கள் வீடுகளில் பிரவேசிக்க மாட்டார்கள். எனவே வீடு தூய்மை பெறும். நம்முடைய இருதயத்தின் தூய்மைக்காகவும், நம்முடைய சந்ததியினரின் நன்மைக்காகவும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமைக்காகவும், இறைவனுடைய பொருத்தத்திற்காகவும் வாழ வேண்டி இந்த ஒரு நியாயத்தை நாம் கடைபிடிப்போமாக. உலக நடப்பில் தவறு என கருதும் ஒரு செயல். உலக நடப்பில் தவறு என கருதப்படும் ஒரு செயல் நம்முடைய கருத்தில் எந்த தவறும் இல்லை என்று இருக்குமானால் அந்த செயலை இறைவன் அனுமதி என்று எடுத்துக்கொள்ளலாமா? இவ்வளவு நேரமும் பேசியது அதுதான். உலக நடத்தை தவறு என்று கூறும்பொழுது தவறு இருக்கட்டும், மன்னித்துவிடுங்கள், அவ்வளவுதான். அது தவறே இல்லை என்று கருதும்போது நிச்சயமாக இறைவனுடைய மகத்தான ஒரு பெரும்பாக்கியமாகும். அது தவறு என்று உலகம் புறாவும் சொல்லும் பொழுது, என் இருதயம் அதை சர்வசாதாரணமாக மதிக்கும் பொழுது இது இறைவனுடைய கருணையாகும். மன்னிப்பது மட்டுமல்ல, பொறுத்து கொண்டு மன்னிப்பது மட்டுமல்ல, அந்த பொறுமையே தேவையில்லாத அளவுக்கு அந்த அவ்வளவு பெரிய தவறு சாதாரணமாக தெரிகின்றது. அதை தூக்கி வீசுங்கள். இறைவன் கூறுகின்றான், யாரொருவரும் விபச்சாரம் செய்துவிட்டால், விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 கசையடி அடியுங்கள். இந்த தண்டனை நிறைவேற்றுவதில் நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம், இரக்கம் காட்டவும் வேண்டாம். அவ்வாறு நீங்கள் தண்டனை நிறைவேற்றும் பொழுது உண்மையான நன்மையான மனிதர்கள் ஒரு கூட்டத்தார் பார்க்கட்டும். நீங்களும் உண்மையிலும் நன்மையிலும் நிலைத்திருப்பீர்களானால் தண்டனை நிறைவேற்றிவிடுங்கள். இங்கு இறுதியாக சொல்லப்படக்கூடிய, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக, இறைவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் தண்டனை நிறைவேற்றுங்கள். அவ்வாறு தண்டனை நிறைவேற்றும் பொழுது இவ்விதமாகவே இறைவனுக்கு நம்பிக்கையுடையவர்கள் ஒரு கூட்டம் பார்க்க வேண்டும். அதுக்கு சாட்சியமாக யாரேனும் ஒருவர் மிஞ்சுவாரா? இறைவனுடைய நம்பிக்கைக்குரியவர்கள். எனவே முதலில் இறைவன் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றான். வெட்டு குத்து எல்லாம் இதில் தான் நிற்குது. இவன் எனக்கு எடுத்துட்டான், அவன் எனக்கு எடுத்துட்டான், அதனால வெட்டு குத்து. சரி, செய்வோம். ஆனால் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னு சொன்னால் செஞ்சிருங்க. சுத்தமான கூட்டத்தில் பார்க்கட்டும். எப்போ இல்லையோ இறைவனுடைய கட்டளைக்கு மீற வேண்டாம், மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னிப்பவர்களாக இருந்தால் இறைவனிடம் அது நிச்சயமாக மேலான ஒரு செயலுக்குரியதாக இருக்கிறது. இது இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்களை பற்றி நீங்கள் நல்லெண்ணம் கொள்ள மாட்டீர்களா? உங்களை இவ்விதமாக பிடிக்க மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா? ஒருவனும் ஒருத்தையும் விபச்சாரம் செய்துவிட்டார்கள் என்று ஊர் முழுக்க கூட்டி பஞ்சாயத்து வைக்கிறீர்கள்.
அவர்கள் உங்களில் ஒரு கூட்டத்தினர் தான் என்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்கிறீர்களானால் உங்களுடைய நல்லெண்ணத்தை கருதி, உங்களுடைய நன்மையை கருதி இந்த படிபாவங்களை கொண்டு நீங்கள் தெரிய வேண்டாம். இந்த படிபாவங்களில் நீங்கள் அங்கத்தினர்களாக ஆக வேண்டாம். இப்படிப்பட்ட படியை கொண்டு உங்களுடைய நாவுகளில் சொல்லித் திரிவது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீர்கள், இறைவனிடம் மிக பெரிதாகும். எனவே பயந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட படிகளை நீங்கள் சொல்லக்கூடாது என்று இறைவன் கூறுகிறான். இறைவன் எதை கொடுத்திருக்கின்றானோ அது மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக முழுமைக்க முடியதாக இருக்கின்றது. யாருடைய மனதும் ஏற்றுக்கொள்ளும். நான் இப்பொழுது கூறிய ஒவ்வொன்றும் உங்களுடைய மனதுக்கு சமாதானமாக இருக்கிறதா அல்லது மனதுக்கு பெரிய கசப்பாக இருக்கிறதா? இது ஒவ்வொன்றும் நான் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுவதாகும். இதைத்தான் நானும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். சமாதானத்தை விரும்பாத மனம் எது? மனிதரிடையே சச்சரவுகளையும் குழப்பங்களையும் கசப்புகளையும் விரோதத்தையும் விரும்பக்கூடிய மனம் என்று ஒன்று இருக்க முடியுமா? அல்லது இது எதுவுமே கூடாது, சமாதானமும் அமைதியும் வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனம் இருக்குமா? இந்த இரண்டில் எது? யார் சமாதானத்தையும் அமைதியும் விரும்பாதவர்கள் இங்கு? நீங்கள் மனுஷனாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? மதம் பிடிச்சவங்களுக்குன்னு ஆசைப்படுறீங்களா? மனிதனாக இருக்க ஆசைப்படுறீங்களா? மதம் பிடிச்சவங்களா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? மதம் யாருக்கு பிடிக்கணும்? மிருகத்துக்கு தான் பிடிக்கணும், நமக்கு பிடிக்கூடாது. எனவே நான் மனிதன் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை கொண்டு மனிதர்களுடன் நான் நெருங்கும் பொழுது சமாதானம் இருக்கிறது. எப்பொழுது நான் மனிதன் இல்லை என்று ஆகிவிட்டேனோ நிச்சயமாக எனக்கு உங்களுக்கு இடையே சமாதானம் இல்லை. மனசாட்சிக்கு யார் பயப்படுகிறானோ அவன் மனிதன். மனித தன்மைகளை யார் கொண்டிருக்கின்றானோ அவன் மனிதன். மனதின் தன்மைகள் நற்குணங்களை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள், மற்ற எவரும் மனிதர்கள் அல்ல. இது சமாதானத்துக்குரிய பேச்சாகும். நமக்குள் நிகழக்கூடிய எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு இடமில்லை. பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நம்மை நாமே பிரித்து கொண்டு நான் வேற்று படைப்பு, நீ வேறு படைப்பு, மனிதர்களில் வேறு வேறு படைப்புகளாக ஆக்கி கொண்டு நாம் எதிர்மறையாக வரும்பொழுது அங்கு சமாதானம் கிடைக்கின்றது. எனவே இந்த தாடியும் கிடையாது, தொப்பியும் கிடையாது, மனிதனாக இருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு கோயிலும் கிடையாது, மசூதியும் கிடையாது. இருதயம் கோயில் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த கோயிலில் இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிவீர்கள். இறை வாக்குகள் அங்கு இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனை நீங்கள் நம்பியவர்கள். மனதின் அமைதி இறைவனை யாரும் கொடுக்க முடியாது. ஆகவே எங்கு அமைதி இருக்கின்றதோ அங்கு இறைவனுடைய நன்மைகள் இருக்கின்றன, இறைவனுடைய பாக்கியங்கள் இருக்கின்றன. எங்கு அமைதி இல்லையோ அங்கு கிடையாது. ஆகவே நீங்கள் மனதில் கவலைகளையும் மனதில் குரோதங்களையும் விரோதங்களையும் வைத்துக் கொண்டு நீங்கள் இறைவனை வணங்க முடியாது. அங்கு அமைதியை திரும்பினால் இறைவன் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தியிருக்கின்றான், இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றான், இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கின்றான் என்பதாகும். எப்பொழுது கவலையையும் குரோதத்தையும் விரோதத்தையும் மனசஞ்சலங்களையும் குழப்பங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் தனித்துவிடப்பட்டவர்கள். எந்த விதமான பாதுகாப்பு மற்றவர்களாக, இறைவனுடைய துணையற்றவர்களாக, இறைவனுடைய நெருக்கமற்றவர்களாக நீங்கள் தனித்துவிடப்பட்டவர்கள். உங்களுடைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாகும். உலக நடப்பில் ஒருவர் தவறு என்று கூறும் பொழுது என்னுடைய இருதயத்தில் அதை சாதாரணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இது இறைவனுடைய பாக்கியமாகும். உலகத்தை பின்பற்றாதீர்கள், உங்களுடைய இருதயத்தை பின்பற்றுங்கள். தனித்து நில்லுங்கள். இறைவன் தனித்தவன். தனித்து யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு உதவுபவன். யார் கூட்டமாக இருந்து பெருமை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் உதவ மாட்டான். அவர்களுடைய கூட்டமே அவர்களுக்கு போதுமானது என்று இருக்கும் பொழுது அங்கு இறைவனுடைய உதவி அவர்களுக்கு இல்லை. நான் ஒரு படையாக இருக்கின்றேன். இறைவனை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என் படைப்பு இது. நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்னை. யார் தனித்திருக்கின்றானோ இறைவனுடைய அச்சம் மட்டும் இருக்கின்றது. அவனுக்கு மட்டுமே இறைவன் பாதுகாவனாக இருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ அதை பின்பற்றுங்கள். உலகம் எதை கூறுகின்றதோ அதை பின்பற்ற வேண்டாம். இது இறை வணக்கத்திற்குரிய அழகான ஒரு பாதையாகும். நான் மனித தன்மையை மேற்கொண்டிருக்கின்றேன் தனித்திருக்கும் பொழுது. கூட்டமாக இருக்கும் பொழுது பெருமை கொண்டவனாக ஆகிவிடுகின்றேன், என் படை பெரிது என்று. ஆகவே இறைவனுக்கு நான் எதிரியாக விரோதமாக நான் என்னை ஆக்கிக் கொள்கின்றேன். என் படை பெரிது என்று இருக்கும் பொழுது. தனித்தவனாக இருக்கும் பொழுது இறைவன் மீது அச்சம் கொண்டிருக்கின்றேன். இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று. ஆகவே நான் பாதுகாக்கப்பட்டவன். தனித்தன்மையோடு யார் விளங்குகின்றீர்களோ, தனித்தன்மையை கொண்டு யார் வாழ்கின்றீர்களோ, தனித்தன்மையுடன் யார் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ இவர்களுக்கு இறைவனுடைய உதவியும் நெருக்கமும் அவனுடைய அனுக்கிரகமும் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த கேள்விக்கான பதில்
உலக நடப்பில் தவறு என கருதும் ஒரு செயல் நம்முடைய இதயத்தில் எந்த தவறும் இல்லை என்று கருதும் பொழுது அந்த செயலை இறைவன் அனுமதி என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக இது இறைவன் அனுமதி. மரணத்திற்கு பின் பாவ கணக்கு தொடருமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவங்களோடு இறக்கக்கூடாது என்று நம்பிக்கை கொள்கின்றேன். அதை என்னுடைய பிரார்த்தனையாகவும் அமைக்கின்றேன். நீங்கள் இந்த உலகத்திலுடைய வாழ்க்கையில் என்ன சம்பாதிக்கின்றீர்களோ அதனுடைய நன்மை தீமை கணக்குகள் நிச்சயமாக இருக்கின்றன. பாவத்திற்கான பரிகாரங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பாவங்கள் முழுமையாக நீக்கப்படும். பொறுமை ஒன்று மட்டும் போதும். யார் பொறுமையை மேற்கொள்ளவில்லையோ பாவங்கள் அனைத்தும் சேர்ந்துவிடும். எனவே தனித்தனியான பாவங்களை நீங்கள் கணக்குகளில் கொண்டு நான் பாவியா இல்லையா என்று நீங்கள் அதில் கணக்கு பார்க்க வேண்டாம். பொறுமை இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள். நேற்றைக்கு இன்று நான் பொறுமையாளனாக இருக்கின்றேன். நேற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கோபப்பட்டிருப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி கோபம்லாம் வரல. இறைவனுடைய பாதுகாப்பு மன்னிப்பு உங்களுக்கு வந்துவிட்டது. எனவே இப்பொழுது நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தனித்தனியான பாவ கணக்குகள் வேண்டாம். என் மனம் அமைதி கொண்டிருக்கும் பொழுது இறைவனிடமிருந்துள்ள அமைதியாகும். என் மனம் குழப்பமடைந்திருக்கும் பொழுது ஷைத்தானிடமிருந்துள்ள தூண்டுதலாகும். என் மனம் பொறுமையோடு இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுக்கிரகம் என்னை முற்றிலுமாக இறங்கியிருக்கின்றது. என் மனம் கோபப்படும் பொழுது நிச்சயமாக நான் ஷைத்தானை தாங்கனாக இருக்கின்றேன். இந்த நிமிடம் முதலாக பொறுமையை கொண்டு உதவி செய்வாகிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பிரார்த்தனையின் போது உங்களுடைய மூச்சு நிற்குமானால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையின் காரணமாக அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் நிற்கும் மூச்சு உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய மூச்சாக இருக்கும். என்ன பாவம் செய்தேன் என்று வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நோய் நொடிகள் வரும்பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் அறிவித்து விட்டான் குணமாக வேண்டும் என்று. அந்த குணம் ஆகும் வரையில் அந்த நோய்கள் இருக்கும். உங்களுடைய மனதின் ஒரு கேடுதான் இந்த நோய். ஆகவே மனம் குணமாகும் வரையில் அந்த நோய்கள் இருக்கும். நாள் கணக்கு பார்க்க வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமையை மேற்கொள்பவர்கள் நாள் கணக்கை பார்க்க முடியாது. எத்தனை நாள் பொறுத்திருக்க வேண்டும்? போகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். குணம் ஆகும் வரை பொறுத்திருக்க வேண்டும். உங்களுடைய மனம் குணம் அடையும் வரையில் பொறுத்திருக்க வேண்டும். எனவே பொறுமையை கேளுங்கள். அந்த பொறுமையுடைய காலம் உங்களுக்கு லேசானதாக இருக்கும். நீங்கள் பொறுமையை இறைவனிடம் கேட்காத வரையில் நீங்கள் நாள் கணக்கை எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். பெரும் பாரமாக இருக்கும். நாள் கணக்கை 1 வருஷம் ஆகிவிட்டது, 2 வருஷம் ஆகிவிட்டது, 4 வருஷம் ஆகிவிட்ட குழந்தையே இல்லை, பொறுமையாக இருக்க முடியாது. ஆகவே ஷைத்தான்களை நோக்கி நீங்கள் படையெடுப்பீர்கள். அங்கு உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தும் சீரழியும். குழந்தையும் கிடையாது, பிறந்தாலும் ஒழுங்காக இருக்காது. மூக்க முடியுமா? பிறந்துட்டா போதுமா? அந்த தன்மைகள்லாம் இல்லையே. உங்களுக்கே பொறுமை இல்லையே. எப்படி பிறக்கிற குழந்தைக்கு பொறுமையோடு இருக்கும்? உங்களுக்கு சோதனையாகத்தானே இருக்கும். ஊருக்கு காண்பிப்பதற்காக ஒரு குழந்தை வேண்டுமா? உங்களுடைய நன்மைகளுக்காக ஒரு குழந்தை வேண்டுமா? பெரும்பாலும் ஊருக்கு காண்பிப்பதற்காக குழந்தை வேண்டும் என்று இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமும் கெட்டது, அவர்கள் எதிர்பார்ப்பதும் கெட்டது. அவர்கள் எதிர்பார்த்து அவர்கள் தங்களுக்கு தாங்கள் சம்பாதித்துக் கொண்டது இன்னும் மகா கெட்டது. மூக்கு முடியமாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை. யார் அறிவுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள். இறைவன் விதித்தது நடக்கும் என்று, எது நன்மையோ அது நடக்கும் என்று. இவர்கள் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் அவர்கள் குழந்தையே இருக்காது. மனிதர்களுடைய வழிமுறை எவ்வளவு கெட்டது என்பதை பாருங்கள். எல்லோரும் 4 நட்சத்திரங்களை பார்த்துத்தான் கல்யாணம் ஒவ்வொரு விஷயம் நடத்துகிறார்கள். ஆனால் ஏன் இன்று உலக வாழ்க்கையில் மனிதர்களிடத்தில் கெட்டதே மிஞ்சிவிட்டது? மனிதர்களை நம்பியதன் காரணமாக, நன்மைகளுக்கு நீங்கள் மனிதர்களை நம்பினீர்கள், அதன் காரணமாக சமுதாயமே கெட்டுவிட்டது. யாரிடமும் நன்மை இல்லை. இறைவனை நம்புங்கள். ஆடி மாதம் இது கூடாது, ஆடாத மாதம் அது கூடாது, இதெல்லாம் நமக்கு கூடாது. நன்மையை விரும்புங்கள், நன்மையை நம்புங்கள். நினைத்த நேரத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள். இறைவன் உங்களுக்கு போதுமான இருப்பான். எனவே மனிதர்களுடைய எந்த விதமான சடங்குகளையோ சம்பிரதாயங்களையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. சடங்கு என்றால் என்ன அர்த்தம்? அர்த்தமில்லாத காரியம், வெட்டித்தனமான வேலை என்று பொருள். சடங்குகள் ஒவ்வொன்றுமே அர்த்தமில்லாதது. எந்த ஒரு சடங்கையும் கேளுங்கள், கேட்ட பிறகுதான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வியாக்கியானம் வரும், தாங்க முடியாது அந்த வியாக்கியானத்தை கேட்கறதுக்கு. அதுவரையில் அர்த்தம் தெரியாது, கேட்டதுக்கு அப்புறம் வியாக்கியானங்கள் வரும். இப்படி அர்த்தம், அப்படி அர்த்தம். ஏன் அதுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா என்ன?
அர்த்தத்தை பிரயோகிக்கிறதுலையும் அர்த்தத்தை விளக்கி சொல்றதுலையும் நன்மை இருக்குது. நன்மையான காரியங்கள் செய்யறது நன்மை இருக்கா? நன்மையான காரியங்களுக்கு ஏது நல்ல நேரம்? நன்மையான காரியங்கள் எப்பொழுது நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது நல்ல நேரமா? நல்ல நேரத்தில் நன்மையான காரியம் நடக்குமா? இது நல்ல நேரமா கெட்ட நேரமா? இது யமகண்டமா ராகு காலமா? என்ன காலம் இது பேசிட்டு இருக்கிறது? நல்லதை கொண்டு தருணங்களும் நாட்களும் நல்ல நேரம் நல்ல நாள் தீர்மானிக்கிறீங்களா, அல்லது நல்ல நாள் நல்ல நேரத்தை கொண்டு கெட்ட காரியங்கள் நல்லதாயிருமா? எப்படி நாம் திருப்பப்பட்டோம், திசை திருப்பப்பட்டோம்? ஒட்டுமொத்த மனிதர்கள் கூறியதன் காரணமாகத்தானே. ஒட்டுமொத்த மனிதர்கள் ஒன்றை நன்மையாக கூறுகின்றார்கள், என்ற எதிர்த்து நன்மையாக இல்லை, இதை நம்புங்கள், அதை நம்ப வேண்டாம். ஒட்டுமொத்தமாக ஒரு கூறுகிறார் இது நல்ல நேரம் என்று, இது கெட்ட நேரம் எனக்கு இருக்குது, இதை நம்புங்கள், அதை நம்ப வேண்டாம். ஒட்டுமொத்த உலகம் கூறினாலும் சரி, உங்களுடைய இதயத்தை நம்புங்கள், இறைவனுடைய வாக்கை நம்புங்கள், வேற எதையும் நம்ப வேண்டாம். இன்று உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ள விரும்புவீர்களானால் உங்களுடைய இருதயத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ அதை பின்பற்றுங்கள். உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின் தொடரக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை பிரார்த்தனையாக ஆக்குங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். பிறரை குற்றங்குறைகள் காணாதீர்கள். இருதயத்தில் எதை இறைவன் மறைத்தானோ அதை வெளிக்கொண்டுவதற்காக சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் கொண்டு வர வேண்டாம், மிக பெரும் கேடு. எனவே உங்களுடைய பாவங்கள் இன்று நீக்கப்படுகின்றன, இறைவன் உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றான், அந்த அமைதியில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாளைய வாழ்க்கையினுடைய முன்னறிவிப்பாகும் இன்றுள்ள அமைதி. இன்று நீங்கள் மரணமடைந்தாலும் மறுமையினுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை என்பதற்கான அனுமதி இந்த அமைதியாகும். பொறுமையுடையவர்கள் அமைதியை மேற்கொள்வார்கள், பொறுமையுடையவர்கள் அமைதி அடைவார்கள். அமைதி அடைந்தவர்கள் நிச்சயமாக திருப்தி பொருந்திய வாழ்வில் நாளைய வாழ்க்கையில் இருப்பார்கள். அவர்களுக்கு சோன வாழ்க்கை. சேமிப்பு கூடாது எனில் திருமண தொகையை எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் தேவையற்றவர்களாக ஆகும் வரையில் திருமணம் வேண்டாம் என்று சேமித்து வைத்துக் கொண்டு பட்ஜெட் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தரித்திரம் பிடித்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மாதம் மாதம் பற்றாக்குறை உள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று விரும்புங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே மாறும். உங்களுடைய தேவைகளுக்கு போக மீதமானது சேமிப்பு தானே. உங்களுடைய தேவைகள் இருக்க அதை குறைத்துக் கொண்டு சேமிப்பது தரித்திரம் பிடித்த வாழ்க்கை. உங்களுக்கு ஏது இனி மன வாழ்க்கை? உங்களுடைய தரித்திரம் நீங்கள் சீமான்களாக ஆகும் வரையில் பொறுத்திருங்கள், ஒடுக்கத்தை பேணுங்கள். அதுவரையில் நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. புரிகிறதா? என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு தேவையானதை செலவழிக்க நாதி இல்லாத நிலையில் இன்று நான் தரித்திர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நாளைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று இன்று நான் தரித்திர வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய அத்தியாவசிய தேவைகள் சிலவற்றை குறைத்துக் கொண்டு சேமிக்கின்றேன். தேவைக்காக கொடுத்ததை நீங்கள் நம்பிக்கையில்லாதன் காரணமாக நாளைக்கு இறைவன் தருவான் என்று நம்பிக்கையில்லாதன் காரணமாக இன்று நான் சம்பாதித்தேன், நாளையே எனக்குரிய சம்பாத்தியம் இவ்வளவுதான் எனக்குரிய தகுதி என்று நீங்கள் நிர்ணயித்துக் கொண்ட பிறகு உங்களுக்கு ஏது நாளைக்கு இன்னொருவரை சேர்த்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை? உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் நிரப்பமானவர்களாக மாறும் வரையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னொரு மனிதனை இன்னொரு நபரை கொண்டு வந்து துணையாக ஆக்கி கொண்டு நீங்கள் வாழ உங்களுக்கு இனி சம்மதம் இல்லை என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் வரக்கூடிய இன்னொருவருக்கும் சேர்ந்து செலவிடக்கூடிய திருப்தியாக செலவிடக்கூடிய அந்த நிலை வரும் வரையில் நீங்கள் பொறுமையுடன் ஒழுக்கத்தை பேணி காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பொறுமைக்கு இறைவன் நன்மையை கொண்டு வருவான். அப்பொழுது உங்களுடைய திருமண காலம் உறுதியாகிறது. சேமிப்பு கூடாது எனில் பங்கு பிரிக்க என்ன இருக்கின்றது? சேமித்து வைத்த சொத்தை பற்றி அதில் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள், இவ்விதமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. அதற்கு காரணம் இது சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான். இது வேண்டாம் என்றால் இரண்டும் நிறைய இருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய மனச்சைகள் இதை விடக்கூடாது என்று இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் விரோதித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இன்னும் சில விதிகளை அமைத்து விட்டான். எனினும் இதை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இன்னும் நன்மையானதாகும். உங்களுடைய நன்மைக்காகவே இப்பொழுது உங்களுடைய மனம் திருப்தி அடைய வேண்டும். எனவே இவ்வாறாக நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள், பங்கு பிரித்துக் கொள்ளுங்கள். இது வேண்டாம் என்ற நிலைக்கு வரும்பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு இதை விட அதிகமாகவே நிலைத்த வாழ்க்கையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்குள் விரோதம் ஏற்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் இதை தவிர சேமித்து வைத்து பங்கு போட்டுக்கொண்டு பிறகு நாளைக்கு அந்த சேமிப்பில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அநியாயக்காரர்களை கொல்லுதல் என்ன அர்த்தம்? நிச்சயமாக கொலைக்கு கொலை என்ற பழி வாங்குதல் உங்கள் மீது
விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு வாழ்க்கையும் உண்டு. கொலைபாதகங்கள் அதிகமாக ஆகாமல் தடுப்பதற்குரிய அந்த ஒரு வழிமுறையும் இருக்கிறது. கொலைக்கு மட்டுமே தான் கொலை என்று கூறுகிறானே தவிர மற்றபடி அநியாயக்காரர்கள் எல்லாம் கொல்வது என்பதல்ல. கொலைக்கு மட்டும்தான் கொலை, மற்றபடி அநியாயக்காரர்களை கொள்ளுங்கள் என்பதல்ல. அப்படி ஒரு நிலை குர்ஆனில் கிடையாது. அப்படி ஒரு நிலையை மனதும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் அநியாயம் செய்தால் கொலை செய்ய முடியாது, திருத்த முடியும் அல்லது விளைவிக்க முடியும். ஏன் கொல்லணும்? பூமி விசாலமானதாக இருக்கிறது. எதற்காக அநியாயக்காரர்களை கொள்ள வேண்டும்? முடிந்தவரையே திருத்துங்கள், முடியவில்லை என்றால் விலகுங்கள், வேறு இடம் பார்த்து செல்லுங்கள், அவ்வளவுதானே. நீங்க சுத்தமானவங்க இல்லையே, நீங்க அநியாயமே செய்யாதவங்க இல்லையே. எல்லா அநியாயங்களும் மனதில் இருக்கின்றன. சான்ஸ் கிடைக்கல, அதனால அநியாயம் பண்ணல, அவ்வளவுதானே. இல்லைன்னா பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஆகவே தங்களை பரிசுத்தமானவர்கள் என்று நினைப்பவர்கள் பிறகு அநியாயக்காரர்கள் என்று கூறுவார்கள். முடிந்தால் அவர்களிடம் நீங்கள் வாடுங்கள், அவர்களை திருத்துங்கள், முடியவில்லை என்றால் விலகுங்கள், சமாதானம் எடுத்துக் செல்லுங்கள். நிச்சயமாக பூமி விசாலமானது. அநியாயக்காரர்களை கொல்வது என்பது சமாதானம் உள்ள மார்க்கத்தில், இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வானவர்கள் என்றால் யார்? உங்களுடைய நன்மைகளை வானவர்கள் என்பது கண்களுக்கு தெரியாதவர்கள். பூமியில் வாழ்பவர்கள் கண்களுக்கு தெரியும், வானத்தில் வாழ்பவர்கள் கண்ணுக்கு தெரியாது. வானவர்கள் என்பது கண்களுக்கு தெரியாத இறைவனால் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்களுடைய மனசாட்சியில் உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து அறிவிப்பவர்கள் வானவர்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய ஆன்மாவில் இருந்து உங்களுடைய மனதுக்கு நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் சரியானதா தவறானதா என்பதை அறிவிப்பவர்கள் வானவர்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டுதான். எப்பொழுது அவர்கள் அந்த தூதுத்துவத்தை நீங்கள் கேட்கவில்லையோ, உங்களுடைய மனச்சைகளில் நீங்கள் செயல்படுகின்றீர்களோ, இறைவன் ஒரு குறித்த காலம் வரை அனுமதிக்கின்றான். நீங்கள் திருந்தும் வரை, நீங்கள் திருந்தக்கூடிய காலம் அவனுக்கு தெரியும். அந்த காலத்தின் தவணையின் போது நீங்கள் திருந்துங்கள். அவ்வாறு இல்லை என்றால் அதனுடைய பாவங்கள் உங்களை சேர்க்கின்றன. அந்த பாவங்கள் உங்களுக்காக நிலை பெறுகின்றன. இப்பொழுது இந்த பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் நோய்களும் உருவாகின்றன. அப்பொழுது பொறுமை மேற்கொள்கிறானால் இந்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். இனியும் தூதர்கள் அதிகமாக, வானவர்கள் தூதர்கள் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுடைய மனதிற்கு இன்னும் தெளிவாக அறிவிப்பார்கள் நன்மை தீமையை. யார் நன்மை தீமைகளை பிரித்தறிகிறார்களோ இவர்கள் நேரான வழி செல்வார்கள். யார் நன்மை தீமையை பிரித்தறிய முடியவில்லையோ குழப்பத்தில் ஆகி வாழ்க்கையிலும் விரக்தியாகி இன்னும் அவர்கள் தற்கொலையும் செய்து கொள்வார்கள். நன்மை தீமைகள் தெளிவாக பிரித்தறிய முடியாத நிலையில்தான் தற்கொலைகள் எல்லாம் விரக்தியின் காரணமாக குழப்பத்தில் தான் தற்கொலை ஏற்படுகின்றது. வாழ்க்கை என்பது நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிந்த நிலையில் நீங்கள் இருக்கும் வரையில் உங்களுக்கு தற்கொலை கிடையாது. எப்பொழுது இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து குழப்பமாகிவிட்டதோ அங்கு உங்களுடைய மனதில் விரக்தியும் பயமும் கொண்டு என்ன செய்கிறீர்கள் தெரியாமல் உங்கள் தற்கொலை செய்து கொள்வீர்கள். தெளிவாக பிரித்தறியும் பொழுது நன்மையின் பக்கம் நிலைத்திருங்கள், தீமையின் பக்கம் செல்ல வேண்டாம். ஆனாலும் தீமையின் பக்கம் செல்கின்றார்கள். இன்னும் பிரித்தறியக்கூடிய நேர்வழி இருக்கின்றது. எனவே இவர்கள் மகாபாதகமான தற்கொலை என்ற அந்த வழிக்கு போக மாட்டார்கள். ஒரு குறித்த காலம் இருக்கின்றது. அந்த கால தவணையின் மீது நீங்கள் தெரிந்து விடுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் இந்த நன்மையும் தீமையும் ஒன்று சேரும் பொழுது குழப்பத்தில் ஆகிவிடுவீர்கள். குழப்பம் என்பது கொலையை விடக்கூடியதாகும். நீங்களே அநியாயக்காரர்களாக இருப்பீர்கள். எனவே நீங்கள் வாழ்வதும் இறப்பதும் இரண்டும் சமமே. எப்பொழுது குழப்பத்தில் ஆகிவிட்டீர்களோ, நான் கொலையை விட கொடியது என்று கூறுகிறான் இறைவன். கொலை செய்துவிட்டால் பரவாயில்லை, ஆனால் கொலை விட கொடியது சித்திரவதை. கொலையை விட கொடியது சித்திரவதை செய்து கொலை செய்வது. எனவே நான் என்னுடைய கேன்சர் நோய்களாலும் சிறுநீரக செயலிழப்புகளின் காரணமாகவும் நெஞ்சு புற்றுநோய் காரணமாகவும் வாழ்க்கையில் சித்திரவதையை அனுபவித்து கடைசியில் அரற்றியவர்களாக, அழுது புரண்டவர்களாக, வலியில் துடித்தவர்களாக இறக்க நேரமே. இது நன்மை தீமைகளை பிரித்தறிய முடியாத நிலைக்கு நீங்கள் தீமைகளின் பக்கம் சென்றதன் விளைவாக உங்களுடைய பாவங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை வேதனையில் ஆகியிருக்கிறது, இழிவுபட்ட வாழ்க்கையாக ஆகியிருக்கிறது. இன்னும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க முடியாது. வேதனை துடித்தவர்களாக சாகும் பொழுது நாளைய வாழ்வில் நரகமும் நிச்சயம். ஆகவே அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் தெளிவாக இரண்டு பாதைகள் காட்டப்படும் பொழுது நன்மையின் பக்கம் நில்லுங்கள், தீமையின் பக்கம் நிற்காதீர்கள். திமிரின் காரணமாக தீமையின் பக்கம் போவோம். அங்கு இந்த இரண்டு பிரிவுகளும் ஒன்று சேர்ந்துவிடும். குறித்த காலத்துணை அடிப்படையில் அங்கு குழப்பம் மிஞ்சும். குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் தீராத நோய்கள், கேன்சர் நோய்கள், சிறுநீரக செயலிழப்புகள், பொறுமையின்மை, அரற்றியவர்களாகவும் அழுதவர்களாகவும் துடித்தவர்களாகவும் இங்கு நீங்கள் இறப்பீர்கள். மறுமையில் எழுப்பப்படும் நாளிலும் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள். ஆக இன்று உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக அழகான தருணம் இந்த நாள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். துன்பம் ஏற்படும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள்.
யாரால் துன்பம் ஏற்பட்டதோ அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். பிறரை பற்றிய குற்றங்குறைகள் கூற வேண்டாம். பெருமை வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறாமை வேண்டாம், பணிவை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய நாள் என்று நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய, மறுமையின் வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கக்கூடிய, இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய நன்னாளாக இன்று அமையட்டும் என்ற பிரார்த்தனையின் அடிப்படையில் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.